அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்முடைய நகைச்சுவை நேரம் திருமதி வனஜா அவர்களுடைய இறைவணக்கத்தோடு தொடங்குகிறது. அனைவரும் அமர்ந்த வண்ணமே இறைவணக்கத்தை ரசிக்கலாம். ஓவர் டு வனஜா மேடம். प्रणमाम्यहं श्री गौरीसुतं पणितल्पवासु देवभक्तं सततं प्रणमाम्यहं श्री गौरीसुतं पणितल्पवासु देवभक्तं सततं प्रणमाम्यहं धृतचारुमोदग गणपतिं श्रुतकरात्मित पञ्चनगरो नादलो गसंसेचदायकं श्रुतभक्तपालकं सिद्धिविनायकं प्रणमाम्यहं श्री गौरीसुतं पणितल्पवासु देवभक्तं सततं प्रणमाम्यहं. மகிழ்ச்சி. அவர்களுக்கு விஜயாசேகரன் அவர்கள் கௌரவம் செய்வார். ப்ளீஸ். உங்கள் அனைவரையும் ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் திருவல்லிக்கேணி கிளை மிகுந்த மகிழ்ச்சியோடும் அன்போடும் வரவேற்கிறது. உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த செட்டிநாடு வித்யாசிரம் அப்படிங்கிற ஒரு பெருமை மிகு நிறுவனத்தின் ஃபவுண்டர் கம் கரஸ்பாண்டன்ட் டாக்டர் குமாரராணி மீனா முத்தையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச உத்தியெல்லாம் சொல்லி அவங்கள மேடையில் கொண்டு வரத்துக்கு அவ்வளவும் ட்ரை பண்ணேன். அவங்க எனக்கு மேலே இருக்காங்க, முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் அவர்களை மீண்டும் வரவேற்கின்றோம். அவங்க கேட்டாங்க எப்படி இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு. இன்னும் நிறையா வரும், வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஹியூமர் கிளப் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றோம். டெல்லியில் இருந்து அவர் பேர் PS ரங்கநாதன் பேர். நிறையா நகைச்சுவை கதைகள் கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க. இவரோட கமலாவும் கத்திரிக்காவும் கூட்டு தான் கமலான்னு டிவி சீரியலாக வந்து அதில் காத்தாடு ராமமூர்த்தி வந்து மெயின் ரோல் பண்ணாங்க. டெல்லி கணேஷ் வந்து டெல்லியில் இருந்தபோது கிட்டத்தட்ட PS ரங்கநாதன் என்கிற கடுகுவை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அங்கே தமிழ் நாடக மேடையில் 2 பேரும் கலக்கியிருக்காங்க. அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, பொதுவாக ஒரு கூட்டத்துக்கு மந்திரி வராங்க, இல்லை MLA வராங்க, MP வராங்கன்னு வச்சுங்களேன், அதை ஏற்பாடு பண்ணவங்க அவங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு வைப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. அரசியல்வாதிகளை எல்லாம் கூடுமான வரைக்கும் கூப்பிடுவதில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும்
டாக்டர் குமாரராணி மீனா முத்தையா அவர்கள் தான் மந்திரி, அவங்க தான் ராணி, அவங்க தான் ராஜா, அவங்க தான் எல்லாமே. அதனால் அவங்கள்ட்ட உங்கள் சார்பாக ஹியூமர் கிளப்பு ஒரு 34வது வருஷமாக நடத்துகிறோம் மேடம். நிறைய எஜுகேஷ்னல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச சமுதாய சேவைகளை ஒரு லைட்டர் சைடில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் இங்கே உள்ள அங்கத்தினர்கள் சார்பாக உங்கள்கிட்ட நாங்கள் ரொம்ப பணிவோடு வேண்டுவது, எங்களுக்கு குறைந்தபட்சம் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கில் இந்த ஹாலை கொஞ்சம் நீங்கள் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு கொடுத்தேன்னா, ஏன்னா செகண்ட் சண்டேங்கிறது இவங்க மைண்டில் பதிவாயிடுச்சு. அண்ட் 2வது வந்து இந்த ஹாலை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன விஷயம்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஏசி ஹாலில் பண்ணினோம். பண்ணும்போது தே வாண்ட் ஏசி அண்ட் ப்ராப்பர் கார் பார்க்கிங். நான் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையிலேயே சொல்கிறேன். போன மாதம் வீடியோ பதிவும் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு கம்பளி கொடுங்கிறாங்க. இல்லை, அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஏசி இருக்குது. இதில் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் சீனியர் சிட்டிசனுங்கிறதுனால ரொம்பவும் ஏசி இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாகவும் இருக்குது. அதனால் மீண்டும் உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த ஹாலை வந்து செகண்ட் சண்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஆமாம், த என்டையர் ஹியூமர் கிளப் இஸ் மச் கிரேட்ஃபுல் டு யூ மேம் என்று சொல்லி நீங்கள் விரும்பினா நாங்கள், ஏன்னா அவங்கள ஹானர் பண்ணலைன்னா ரொம்ப குறையாக இருக்கும். அங்கே வந்தாது ஒரு சால்வையும் மாலையும் போட்டுமா விஜய் ஆகட்டும் ப்ளீஸ். எங்களுக்காக கொஞ்சம் விஜய்மா அதை எடுத்துனுவாம்மா ப்ளீஸ். விஜய் அதை எடுத்துனுவோம் எங்களுக்காக. மேடம், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்கள்லாம் இருந்தால் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? அப்படி நினச்சிங்க ப்ளீஸ். விஜய் அதை எடுத்துன்னு எஸ்பி அதை எடுத்துன்னு. உங்கள் எல்லாருடைய சார்பிலும் மேடம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும். எல்லாருடைய சார்பிலும். மேம், வி சீக் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நண்பர்களே, சீதாராமன் அவர்கள் முறையாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு முன்பாக, இந்த ஒரு 3 திட்டம் இந்த வருஷம். ஒன்று என்ன அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய அந்த இன்விடேஷனில் ஸ்லோகன் ஃபார் த இயர் 2017, ரெஸ்பெக்ட் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் அவர் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ், அது ஒரு ஸ்லோகன். 2வது வந்து ரெஸ்பெக்ட் அவர் சோல்ஜர்ஸ். நம் நாட்டுக்காக எல்லையில் இருந்து எவ்வளவோ பாடுபடுற சோல்ஜருக்கு வந்து, நான் நேற்றுக்கு டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அப்போ தான் அந்த சோல்ஜர்ஸ் பற்றின நிலைமைகள்லாம் எனக்கு தெரிஞ்சுது. இந்த உண்டியல் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த உண்டியல் வந்து இனிமேல் அந்த மேடையில் தான் இருக்கும். இதில் நீங்கள் போடுற ஒவ்வொரு 1 ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாயோ 1000 ரூபாயோ டில் நம்மளுடைய ஆனுவல் டெத் சரி வரைக்கும் இங்கே எடுக்கும். இதில் வந்து வரக்கூடிய அமௌண்ட்டு, அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை போட்டு வார் ஃப்ரண்ட்டில் நமக்காக, நம்முடைய தேசத்துக்காக பாடுபட்டு அதனால் அஃபெக்ட் ஆன ஏதாவது ஒரு சோல்ஜரோட குடும்பத்திற்கு ஹியூமர் கிளப் இஸ் ரெடி டு டொனேட் 1 lakh rupees. 1 lakh rupees. அதனால் விஜயா மேடம் இங்கே கொஞ்சம் வாங்க மேடைக்கு. அது வெறுமனே நம்ம பேசிகிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுனால என்னுடைய ஒய்ஃப் விஜயாவோட கரங்களால் என்னுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு சின்னதாக ஒரு கான்ட்ரிபியூஷனை அதில் போடுறோம். ரொம்ப சின்னது தான், ஒரு 500 ரூபா போடுகிறேன். அதில் போட்டு விட்டுருவோம். ஏன்னா ஆஸ் ஏ செக்ரட்டரி இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. முடிஞ்ச வரைக்கும் அதில் என்ன நீங்கள போடுங்கன்னு சொல்கிறத விட நம்ம முதல்ல ஏதாவது ஒன்று போட்டு அதை வந்து, புதுசு இல்லை சார், இது வந்து 100 ரூபா நோட்டு வேணுமா உங்களுக்கு? எவ்வளவு? அதனால் ஏன்னா டெல்லி கணேஷ் சார் வந்த இந்த நேரத்தில் ரொம்ப, அவர் முதல்ல நீங்கள் இராணுவத்தில் தான் இருந்தீங்க. ஆமாம், ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். டெல்லி கணேஷ் சாருக்கும் ரொம்ப ஒரு தேசப்பற்று ரொம்ப அதிகம். அதனால் இப்போ வந்து தலைவர் அவர்களுடைய உரையை தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி தொடங்கும். ஓவர் டு சீதாராமன்.
தேங்க்யூ சேகர். குட் ஈவினிங், ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். என்னுடைய அன்பார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கடந்த 2 மீட்டிங்காக என்னால் வர முடியாமல் போயிடுது டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். இருந்தாலும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கேன். ரொம்ப நல்லா நடக்கிறது. உங்களோட கோஆப்ரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் எ ஹியூஜ் வே. எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஹாலை தேடின்னு போயிட்டு பெரிய பெரிய ஹாலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் சண்டே யார் கொடுப்பாங்கன்னு போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதுவும் எஸ்பெஷலி அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் அந்த மியூசிக் சீசன், அப்புறம் இந்த மாதிரி மழைம்போது கஷ்டப்பட்டுட்டோம். ஹால் கிடச்சி அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ்லேயே இருந்தது. எங்கே கிடைக்க போகிறது? செகண்ட் சண்டே கிடைக்குமா? ஈவினிங் 4 to 6:30 ரெகுலர் டைமே கிடைக்குமா? சேஞ்ச் இன் வென்யூ, சேஞ்ச் இன் டைம், சேஞ்ச் இன் ப்ரோக்ராம் மாதிரி எல்லாமே லாட் ஆஃப் சேஞ்சஸ் வேர் தேர் இன் 2016. அது மாதிரி இல்லாமல் ஒரு ரெகுலராக ஒரு செகண்ட் சண்டேன்னு ஒன்று எல்லாருக்குமே 4 PM to 6:30 PM ஹியூமர் கிளப் அப்படின்னு அலாட் பண்ணிடுறாங்க. மனசுலேயே அது பதிஞ்சிடுது. அதனால் அதை மாற்றக்கூடாதுன்னு ஓரளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். பார்க்கலாம், இந்த வருஷம் ஆர்ஆர் சபாவும் அமைஞ்சிடுத்துனாக்க அங்கேயே மயிலாப்பூர்லேயே ஒரு நல்ல இடமா கிடச்சிரும். இவ்வளோ தூரம் வருமானா இந்திய செட்டிநாடு வித்யாசிரம் அதோட பெரிய இடம், நல்ல லொக்கேஷன், கார் பார்க்கும் நிறைய இடம் இருக்குது. ஸோ இதையே தொடர்ந்து எடுக்கலான்னாலும் பார்க்கலாம். எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் எல்லாமே அமையும். அதனால் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ ஆல் அண்ட் வி ரிக்வெஸ்ட் டு என்கரேஜ் அஸ் கண்டினியூஸ்லி ஃபார் திஸ் இயர் 34th year ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த ஃபஸ்ட்டு ஜோக் வந்து மேடத்துக்காக. நான் மேடம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஜோக்குனா ரொம்ப பிடிக்கும், ஹியூமர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் காயின் பண்ண ஒரு ஜோக்கு இது. பாரதிய வித்யாபவனில் நான் சொன்னேன், இன்றைக்கி க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது. இது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஜோக்கு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில பேருக்கு தெரியும், பாரதிய வித்யாபவனில் வந்து சில பேருக்கு தெரியும். நான் மேடத்துக்காக இது ஸ்பெஷலாக சொல்கிறேன். காத்தாடி ராமமூர்த்தி சார் வந்து துப்பறியும் சாம்புன்னு ஒரு நாடகம் போட்டார். அந்த நாடகம் தேவன் எழுதி அது 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இப்போ வந்து அந்த ட்ரூப்புக்கு வந்து 50 வருஷம் ஆனதுனாலையும் அவர் ஸ்டேஜில் 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால ஒரு பெரிய விழா எடுத்து வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி நாரதகான சபாவில் 3 நாளைக்கு அந்த ட்ராமாவை போட்டாங்க. இது துப்பறியும் சாம்பு. அதுக்கு வந்து காத்தாடி சார் ஃபோன் பண்ணி, நீ அவசியம் வரணும் சேகர், நீங்கள் வந்துடுன்னாங்க. டெல்லி கணேஷ் சார் நீங்கள் கேட்டுக்கணும், வரணுன்னாங்க. சரி அப்படின்னு அந்த டேட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப்கிட்ட 4 மணிக்கு சொன்னேன், இன்றைக்கி 7 மணிக்கு ட்ராமா இருக்குது, நீ கிளம்பு அப்படின்னா அந்த அம்மா மேக்கப் போட்டுன்னு 7:10 தான் போனோம். அங்கே ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ராமா ஆரம்பித்தோடனே போனால் ஹால் வந்து ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு வந்து 5வது ரோவில் இடம் கிடச்சிது. இருட்டு, ட்ராமா நடந்துட்டுருக்கு. இருட்டில் போய் உக்காந்துட்டோம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்க, ஹியூமர் கிளப்புக்கு வந்தீங்க, இல்லை சினிமாவுக்கு போனீங்க, ட்ராமாவுக்கு போனீங்கன்னா மைண்டு வந்து அங்கே இருக்கணும். இங்கே வந்து உட்காந்து வீட்டை நினச்சின்னு இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணோம், நான் போய் 5th ரோவில் போய் உக்காந்துட்டேன். ட்ராமா ஃபஸ்ட்டு சீன் ஓடின்னு இருக்குது சார். எனக்கு முன்னாடி ஒரு வயசான கப்பிள் 4th ரோவில் உக்காந்துருக்காங்க. ட்ராமா போயின்னு இருக்கு. அந்த மாமி வந்து அந்த மாமாட்ட கேட்குறா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இல்லைனோ, ட்ராமா போயின்ட்டு இருக்கு. அவன் என்ன மாதிரி ஒரு ஆள் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் எரிச்சலில் சொல்கிறான், பண்ணியாச்சு இதே டோனில் சொல்கிறான் சார். அவன் பண்ணியாச்சு அப்படிங்கிறான். லைட்டெல்லாம் அணைச்சா இல்லைனோ, ஆற்றுல பால்கனி லைட்லாம் எரியலையே, போன மாதம் கரண்ட்டு பில்லு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அணைச்சாச்சுங்கிறான். அந்த மாமி அவனை ட்ராமா பார்க்க விடக்கூடாது, முடிவிலேயே இருக்கா. பாத்ரூம் குழாயெல்லாம் மூடிட்டே இல்லைனோ. நான் சி பிளாக்கில் பாம்பே போகும்போது பாத்ரூம் குழாயை மூடாமல் போய் ஒரே ஃப்ளாட்டில் பிரச்சனை. அந்த மாமி ஒரு முடிவோடு இருக்கா, அவனை ட்ராமா பார்க்க விடுறது இல்லைன்னு சொல்லி மூடிட்டேங்கிறான். மாமி விடலை. கதவு பூட்டினு இல்லைனோ அப்படின்னா பூட்டிட்டேங்கிறான். இப்போ தான் ஃபைனலாக வரா, கிரில் கேட்டு பூட்டினேலாங்கிறான். அவன் கிரில் கேட்டான்ட்டான். மாமி கத்துறா, என்ன கிரில் கேட்டாங்கிறீங்க
இந்த காலத்தில் ஃப்ளாட்டில் கிரில் கேட் இல்லாத ஃப்ளாட் உண்டா? நீங்கள் என்ன சொன்னீங்க போன மாதம்? எல்லார் வீட்லேயும் வந்து கருப்பு பெயிண்ட்டு தான் அடிக்கணுமா, சாசுவதமா கிரில் கேட்டுக்கு? நான் வித்தியாசமாக அடிக்கிறேன்னு சொல்லி பச்சையும் இல்லாமல் நீளமும் இல்லாமல் ஒரு பைத்தியக்கார கலரில் அடிச்சலனும். அது உங்கள் ஆற்றுல யாருக்குமே நல்ல புத்தியும் கிடையாது, நல்ல இதே டோனில் பேசுகிற அந்த மாமி நல்ல டேஸ்டே கிடையாது. ட்ராமா நீங்கள் அப்புறம் பார்க்கலாம், கிரில் கேட்டு பூட்டினேன்னா இல்லையாங்கிறா. இப்போ அவன் சொல்கிறான், அப்படின்னா உங்கள் சீட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காரு பாருங்க, அவரை கேளுங்கிறான் அவன். நான் ஏன் அவரை கேட்கணுங்கிறா மாமி. அவன் தாமா உன் புருஷன். நீ இருட்டில் இடம் மாறி உட்காந்து ஏன் உயிரை எடுக்கிற? ட்ராமாவை பார்க்கலன்னு எழுந்து போயிட்டான் சார். இந்த மாமி பண்ண கூத்தில் யாரோ ஒரு ரசிகன் பாவம் 1500 டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு ஒரு சீன் கூட பார்க்காம எழுந்து போயிட்டான். இது முடிஞ்ச உடனே நானும் விஜயாவும் எழுந்து 10வது ரோவில் போய் உட்காந்தோம். ஏன்னா இப்போ மாமிக்கு அவர் தான் புருஷன்னு தெரிஞ்சு போச்சு. கேஸ் மூடிட்டேலன்னு ஆரம்பிப்பா, அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துடும். அதனால் இதுதான் மேடம் எங்களுடைய ஹியூமர் கிளப்போட இது. இன்னும் நிறைய ரகலையெல்லாம் இருக்குது, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதனால் இந்த ஹாலில் இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்ட். ஏசி, கார் பார்க்கிங்கு, மைக்கு எல்லாமே உங்கள் மனசை போல் ரொம்ப விலாசமாக இருக்கிறதுனால எகெயின் வி நீட் யுவர் பிளெஸ்ஸிங் என்று சொல்லி நம்முடைய நகைச்சுவை நேரத்தை வழக்கமாக ராதா பல்ராமன் அவர்கள் தொடங்குகிறார்கள். சீக்கிரமாக முடிப்பேன் என்று எனக்கு ரகசியமாக ஒரு ஒப்பந்தமும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த எந்த ஐடி கம்பெனிலேருந்து எந்த கம்பெனி? சிடிஎஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஹியூமர் கிளப்போட ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த கிளப் அப்படியே கொஞ்சம் வெளியில் போய் சிடிஎஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஐடி என்ஜினியரிங் கிராஜுவேட்லாம் சேர்ந்து நம்ம பசங்கன்னு ஒரு டீம் ஆரம்பித்து அவங்க வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ண போகிறாங்க. ஒரு 10 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட நம்மளுடைய சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லிட்டேன், இப்படியெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று ஓவர் டு ராதா பல்ராம். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஒரு பாட்டி பேரனை பார்த்து, உனக்கு எத்தனை நாளோட இந்த பழக்கம் அப்படின்னு கேட்குறா. பேரன் சொல்கிறான், எந்த பழக்கம் பாட்டி அப்படின்னு. அதான் லாட்ரி சீட்டு வாங்குறத தான் சொல்கிறேன் அப்படிங்கிறா. பேரன் சொல்கிறான், தமிழ்நாட்டில் அது இல்லவே இல்லையே பாட்டி அப்படிங்கிறான். பொய் சொல்லாதடா, இப்போ தான் அவன் சட்டப்பையிலேருந்து ரோஸ் கலர் லாட்ரி சீட்டை கிழிச்சு போட்டேன் அப்படிங்கிறா. பேரன் சொல்கிறான், ஐயோ கழுவி, அது புது 2000 ரூபா நோட்டாச்சே. ஒருத்தர் கேட்குறார், எங்கே பேங்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார். இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்கிறார். நடந்து போகலாமா ஆட்டோவில் போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், என் பின்னால் லைனில் நில்லுங்க போகிறோம். கல்யாண வீட்டில் மொய் கவரை எல்லாம் பிரித்து பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஏன் சோகமாக இருக்காங்க? எல்லோரும் 500 ரூபா 1000 ரூபான்னு கவரில் வச்சு கொடுத்துருக்காங்களாம் சார். அந்த பிச்சைக்காரன் உன்னை ஏன் இவ்வளோ கேவலமாக திட்டுறான்? ரொம்ப குறைச்சலாக பிச்சை போட்டியா அப்படின்னு கேட்குறார். 1000 ரூபா நோட்டை போட்டேன், அதனால தான். ஒரு நிருபர், டாக்டர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு எது அப்படின்னு கேட்குறார். டாக்டர் சொல்கிறார், 1 மாதத்துக்கு முன்னாடி கன்சல்டிங் ஃபீஸை 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாயா ஏற்றினேன், அதை தான் அப்படிங்கிறார். புது 2000 ரூபா நோட்டை எடுத்துட்டு தப்பாக டாக்டர்கிட்ட போந்து தப்பாக போச்சு. ஏன் என்ன அப்படிங்கிற. இல்லை சில்லறை இல்லைன்னு மொத்தத்துக்கு மாத்திரையாக எழுதி கொடுத்துட்டார். ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற ஞாபகத்தில் என் கணவர் தூக்கத்துலேயும் எழுந்து நிற்கிறார் டாக்டர். தேங்க்யூ, ஹாப்பி பொங்கல். நன்றி. அது நல்ல ஸ்கீம் தான். அது ஏதோ கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷனில் ஏதோ கொஞ்சம் தப்பாக தவிர நல்ல ஸ்கீம் தான் அது. நம்ம வி வில் ஹேவ் டு கோஆப்ரேட் வித் த கவர்மெண்ட். எங்களுக்கு வரக்கூடிய ஃபோன்லாம் அந்த ராமராஜ் வேஷ்டியெல்லாம் வந்து சார், ஒருத்தர் வந்து எனக்கு 150 வேணும்ட்டார் வேஷ்டி மெயில் கொடுத்த உடனே.
சொன்ன ராமராஜ் வராங்களா இல்லையான்னு தெரியல, ஏகப்பட்ட ஆர்டர் போல் இருக்குது, சொல்லியிருக்கோம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த இதுக்கெல்லாம் இப்போ ஃபோனில் வருது சார் எனக்கு, நான் ஐ எம் கிருஷ்ணன், ஐ எம் ஆன் தி வே, என் பேரை எழுதிங்கோ அப்படிங்கிற. எப்போ 3:59 ஐ எம் ஆன் தி வேன்னு சொல்கிறேன்ல, எங்கே இருக்கேன்னா மடிப்பாக்கத்தில் இருக்கேங்கிறாரு. அப்படி எப்போ வந்து ஜோக் சொல்லி வந்தாச்சா, ரைட் ரைட் இல்லை, நீங்கள் மடிப்பாக்கத்துலேயே இருந்துருக்கலாம். அதையெல்லாம் கூட என்னால் தாங்கிக்க முடியுது சார். இன்னைக்கு காத்தால் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஹியூமர் கிளப்லாம் நடத்துகிறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், நிறையா கூட்டம் வருமாண்ணா. கூட்டம்லாம் வரும், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு சார். என்ன ஏதாவது மெம்பர்ஷிப்பில் ஏதாவது கன்செஷன் வேணுமான்னு. இல்லை சார், 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் வேணுங்கிறான். நம்ம எதுக்கு தான் பண்ணுறதுன்னே இல்லாமல் போச்சு, ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. நம்மளுடைய ஹீரோ துரைசாமி வாங்க சார். On behalf of Humor Club International Triplicane Chapter, we welcome Dr. N. Kamakodi, Managing Director, City Union Bank, and P. Vaidyanathan of Integrated Enterprises அவர்களை மிகுந்த பணிவோடு வருக என்று வரவேற்கின்றோம். மேடம், இப்போ துரைசாமி சார் வந்து an IAS, is a retired Chief Secretary to Government of Andhra Pradesh. முதலிய சீஃப் செக்ரட்டரின்னு சொன்னாலும் இவருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமரே இல்லைன்னு நினச்சிக்க போகிறேன். இந்த வருஷத்தில் 3 திட்டம் போட்டிருக்கேன்னு சேகர் சொல்லி படிக்க ஆரம்பித்தது நான் நினச்சேன், ஒன்று வந்து மேக் பேமெண்ட் பை கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவார்னு நினச்சேன். அது நல்ல வேலை அது சொல்லலை அவர். அப்புறம் மினிஸ்டர்லாம் கூப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்களாம் கூப்பிடுறதில்லைன்னு. அது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு மினிஸ்டர் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க, அவர் இங்கே போனால் கூட்டமே இல்லை ஆடிட்டோரியத்தில். ஸோ சேகரன் மாதிரி ஆர்கனைசர் கூப்பிட்டு, என்ன அது நான் இன்னைக்கு பேச போகிறேன்னு சொல்ல ஒத்துக்கிட்டோம். சார் ப்ராமிஸாக சொல்கிறேன் சார், ஒத்துக்கிட்டே சொல்ல, எப்படியோ லீக் ஆகிருக்கு சார் அப்படின்னு. ஒரு முட்டை வியாபாரி வந்து தன்னுடைய பையன் படிக்கிற ஸ்கூலில் போய் கிளாஸ் டீச்சரை பார்க்குறாரு. சார், என் பேர் சுப்பிரமணியம், நான் முட்டை வியாபாரம் பண்ணுறேன், என் பையன் முருகன் உங்கள் கிளாஸில் படிக்கிறான், அவன் எப்படி படிக்கிறான் சார்? ஓ, முருகனா? அது சொல்கிறது ரொம்ப ஈஸியாச்சே, நீங்கள் கடையில் விற்கிறத அவன் கிளாஸில் வாங்குறான். ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு டாக்டர் இருந்தாங்க, மீடியம் ஹைட், மீடியம் காம்ப்ளெக்ஷன் அண்ட் ஆல் தட். ஒரு புவர் ஸ்கூல் டீச்சர். ஸோ வரனே கிடைக்கல. ஸோ அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். ஸோ டாக்டரை சொன்னால், எதுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம்ப்பா நியூஸ் பேப்பரில், தேர் மே பி சம் ரெஸ்பான்ஸ்னு. இவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் பெருசாக ஹோப் இல்லை, ஆஃப்டர் ஆல் டீச்சர் பொண்ணுக்கு யார் பண்ண பரவாயில்ல போட்டு பாரு அப்படின்னு. ஸோ அந்த அம்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. Wanted bridegroom for the daughter of a school teacher, medium height, medium complexion, MSc first class, gold medal in domestic science. அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ போட்டுட்டு மறந்துட்டாங்க யார் ஆன்சர் பண்ண போகிறாங்கன்னு. ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா வீடு ஒரு டசன் கணக்கில் ஆஃபர், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மில்லியனர் எல்லாரும். ஸோ அவருக்கு சந்தேகம் வந்துட்டு, ஏமா அந்த போஸ்ட்மேன் தப்பாக போட்டான், அட்ரஸ் பாரு கொஞ்சம் நினைப்பா. இல்லை தப்பா, அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. சரி, நீ அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் பாரு, ஏதாவது தப்பாக போட்டிருக்க போகிறேன்னு. அந்த அம்மா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாக்கா, வாண்டட் bridegroom for a daughter of a school teacher, medium height, medium complexion, MSc first class, gold medalist in domestic silence ன்னு போட்டிருக்கு. அப்கோர்ஸ் உடனே சேகரன் செல்வார், சார் இதுக்கு ஜாகிரதை, வீட்டுக்கு போனால் டெஃபினட்டாக டொமஸ்டிக் சைலன்ஸ் இருக்காது. ஒருத்தர் வந்து ஒரு வீடு வாங்கணுன்னு ஒரு புரோக்கர்கிட்ட போகிறாரு. அவர் சொல்கிற நல்ல வீடு இருக்குது சார், காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வீட்டுக்கு போனாக்கா ஒரு சைடில் பப்ளிக் டாய்லெட்டு, இன்னொரு சைடில் கார்பரேஷன் ஒரே கார்பேஜ் குப்பையாக போட்டு கிளியர் பண்ண வச்சுருக்கான். அவருக்கு ஒரே கோவம்,
என்னையா நல்ல வீடு காமிக்கிறேன்னு கூட்டின்னு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கேன் சார். சார் சார் அப்படி இல்லை சார், இந்த வீட்டில் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் சார். என்னையா அது இந்த மாதிரி வீட்டில் போய் அட்வான்டேஜ் இல்லை சார், இந்த வீட்டில் காற்று எந்த டைரக்ஷன் வருதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். தேங்க்யூ. சார் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஒன்று சொல்லுங்கள், இந்த ரெயிலிங்ஸ் கொஞ்சம் தூக்கி விட சொல்லுங்கள். எது பிடிச்சிக்க முடியல ரெயிலிங்ஸ். ஓகே. ஃபேஸ்புக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறையா அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. இந்த லேடிஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற லேடிஸுக்கு பொழுது போகல அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க புதுசாக ஏதோ சாம்பார் ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. நான் புதுசாக ட்ரை பண்ண சாம்பார் சாதம்னு ஒரு கப்பில் வச்சு அதை ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு. அதுக்கு ஒரு 200 பேர் லைக்கிங் கொடுத்துட்டான். ஏன்னா எவனும் அதை சாப்பிடல, அது கொடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய அந்த மாதிரி எல்லாம் இப்போது நான் ரொம்ப சமீபத்தில் என்ஜாய் பண்ண ஒரு ஜோக்கு. சில ஜோக்கெல்லாம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா இன்றைக்கி கெஸ்ட்டுக்கு வந்து ஹியூமர் கிளப்போட இதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும். ஆனால் எனக்கு சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து போட் கிளப் ரோடில் வாக் போவேன் எப்போது நினச்சா போவேன். போயிட்டு இருப்பேன். 5 to 6 போவேன். குடும்பமான வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். வாக் போகும்போது நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஆனால் அந்த வாக்கிங், இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து உள்ளே போகிற வரைக்கும் அந்த வாக்கிங் வரவங்க கணக்கெடுத்தாலே ஒரு 4 ஹியூமர் கிளப் நடத்தலாம். அப்படியெல்லாம் இருக்கும். இல்லை, வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் ஃபுல்லாக நடந்துகிட்டே பேசிட்டு போவாங்க. மோடி சரியில்லைன்னு ஏதோ மோடிக்கு பக்கத்தில் உக்காந்து பேசின மாதிரி ஒருத்தர் பேசின்னு போவார், இருமிண்டே பேசின்னு போவார். அதில் எனக்கு ஒருத்தர் பழக்கமானார். அவருக்கு வயசு வந்து எனக்கே 65 ஆகிட்டு, அவருக்கு ஒரு 76 வயசுக்கு மேலே இருக்கும், ஒரு ஓல்டு மேன். எப்படி பழக்கம்னா, எனக்கு கொஞ்சம் பேப்பர்லாம் புக்ஸு படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஆனந்த விகடன், குமுதம், ஹிந்து, தமிழ் ஹிந்து இதுதான் வாங்குகிறேன், பாக்கி எதுவும் வாங்கலாம். ஆனால் அவர் வீட்டில் எல்லாமே வாங்குகிறேன். எங்கள் தெருவிலேருந்து ஒரு 4 தெரு வீடு தள்ளி அவங்க வீடு இருக்குது. அவங்க பசங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. ஒரு பழைய காலத்து ஒரு ½ கிரவுண்டில் கட்டின ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், இன்னொரு பழைய காலத்து ஹவுஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க. நான் நிறைய புக்கெல்லாம் வாங்குவார் அவர். நான் இதுக்கு ஆசைப்பட்டு ஒரு 9 மணிக்கா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் போயிடுவேன். எங்கள் புக்கு நிறையா இருக்கும், படிப்பேன். இப்படியே பழகிட்டு இருந்தோம். போன வாரம் கணேஷ் சார் அவங்க வீட்டுக்கு போனேன். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அந்த ரிசப்ஷன் சரியில்லைங்கிறது அவங்க கூப்பிட்ற முறையை வச்சே தெரிஞ்சிடும் இல்லையா. வாங்க 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 சேகர்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாமி மட்டும் இருந்தார். 9 மணிக்கு நான் போகும்போது அவர் இல்லை. போய் அந்த மாமிகிட்ட கேட்டேன், சார் இல்லையான்னு கேட்டேன். மாமி எப்படி பதில் சொல்கிறாருன்னா, ஆமாம் சொல்லிட்டு தான் போகிறாருக்கும். அவர் பாட்டுக்கு வரார், அவர் பாட்டுக்கு போகிறார். யாருக்கிட்ட இவ்வளோ அழுத்துக்கிறார் அந்த மாமி. நான் அதுக்கப்புறம் அந்த சொரம் இறங்கினோன்னு அங்கே இருக்கக்கூடாது, வந்திருக்கணும். எங்கன்னு கேட்டேன். மாமி ஆரம்பிச்சிட்டா, உங்கள் கூட தானே காத்தால வாக்கிங்க்கு வந்தார், வாக்கிங் வருவார். மாமி இடிக்கிறா அவரை போட்டு, வாக்கிங் வருவார் உங்கள் கூட. 7:30 மணிக்கு வந்தார். வந்த உடனே காப்பி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் படிக்கிற வயிற்றுச்சல் இருக்குது பாருங்க, எல்லா பேப்பரையும் போட்டுண்டு ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு ஸ்கேலு, ஒரு ஹைலைட்டர். 76 வயசுக்கு அப்புறம் IAS எழுத போகிறார் அவர். என்ன கேட்குறா மாமி, IAS எழுத போகிறார். படித்தாச்சு, படித்து எல்லாம் மடித்து வச்சாச்சு. ஒரு 8:30 மணி இருக்கும். ஓட்ஸ் கஞ்சி குடித்தாச்சு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ரிட்டையர் ஆனால் 8:30 மணிக்கு ஓட்ஸ் கஞ்சி குடிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தது? மாமி பிடிச்சி தகராறு பண்ணுறான். கிளம்பி போயிட்டார். எப்போ வருவாரோ. நான் என்ன பண்ணேன், அப்படி வந்தேன், கேட் வரைக்கும் வந்துட்டேன். அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க. நாயை காணோம் அப்படின்னு 2 தான் கிளம்பி போயிருக்கு. எது முன்னாடி வருமோ தெரியல. அவருக்கு டேபிளில் வச்சுருக்கேன், அதுக்கு வராண்டாவில் வச்சுருக்கேன். நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்களா? என்னை இடிக்கிறா மாமி. உங்கள் சாமர்த்தியம்லாம் அவருக்கு இல்லையேண்ணா. இதில் என்ன சாமர்த்தியம்னு கேட்டேன். ஆமாம், நீங்கள் ஓசியில் தானே படிக்கிறார், அவர் தானே காசு கொடுத்து வாங்குற. கணபதி நாராயணன்
அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இப்போது டிசம்பர் 25 இங்கே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. அவங்க எல்லாரோடைய ஒருமிட்ட ஒத்துழைப்போட அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு காத்தால யூடியூப்பில் போட்டுட்டோம், நீங்கள் பார்க்கலாம். சங்கரன் வரீங்களா? வாங்க ப்ளீஸ். ஒரே ஒரு கண்டிஷன், பாடக்கூடாது. Happy New Year to all members of Humor Club. இப்போல்லாம் ஒவ்வொருத்தர் அதில் கல்யாணம் ஆச்சுருந்தாங்க உடனே என் மாட்டு பொண்ணு இப்படி ஓ மாட்டு பொண்ணு அப்படின்லாம் பேசிக்கிறது ரொம்ப சகஜமாக இருக்குது. அப்போது எப்படி இருந்தாலும் பக்கத்தாத்தில் பேசாமல் இருப்பா. இன்னும் பக்கத்தாத்துக்கு வந்த மாட்டு பொண்ணு ரொம்ப மாடனாமே. ஆமாம், எப்படி சொல்கிற? அவள் எலி பிடிக்கிறதுக்கே பர்கர் பிஸாலாம் வைக்கிறா. அப்புறம் நெத்தியில் ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறாடி வகுட்டில். ஓஹோ அப்படியா? அப்போ பக்கத்தாத்து தாத்தா இருக்கார், அந்த மாப்பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, பாடுறா இந்த காலத்தில் என்ன மாதிரிலாம் இருக்காது, அசடாக இருக்காது, நல்ல விஷயத்தோடு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹமாம் சோப்பு போட்டால் 10 விதமான நோய்கள், சரும நோய் வராது. மெடிமிக்ஸ் போட்டால் எந்த விதமான நோயும் வராது. லைவ் பாய் சோப் போட்டேன்னா கிருமியே வருது. லைஃப் முழுக்க பொண்டாட்டிக்கு சோப் போட்டேன்னா நிம்மதியாக இருப்ப, ஒரு நோயும் வராது. இன்றைக்கி விசு சாரோட ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னால், அதனால் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டஸை அதை நான் படிக்கிறேன். கல்யாணிக்கு கல்யாணம் பண்ண கல்யாணி அப்பா கல்யாண சுந்தரம் கல்யாணிக்கு கல்யாணன்ற மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார். கல்யாணிக்கு கல்யாணம் பிடிக்காம கல்யாணம் வேணான்னு சொல்ல, கல்யாணி கல்யாணம் பிடிக்காம தான் கல்யாணம் வேணான்னு சொல்கிறத நினச்சி கல்யாணி அப்பா கல்யாண சுந்தரம் கல்யாணியின் கல்யாணத்துக்கு கல்யாணம் வேணான்னு கல்யாணராமன்ற மாப்பிள்ளையை பார்க்குறார். கல்யாணி கல்யாணமே வேணான்னு கல்யாணராமன்ட்ட சொல்ல, கல்யாணி அப்பா கல்யாணி கல்யாணத்தை எப்படி நடத்துவார்? நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. தேங்க்யூ. இவரை நம்ம ரொம்ப பாராட்டலாம். செல்லியே கையில் எடுத்துன்னு வந்துட்டார். பொன்னுசாமி வாங்க. பொன்னுசாமி வாங்க. பொன்னுசாமி ப்ளீஸ். கல்யாணம் அவரோட பாதிப்பு வந்துருச்சு எனக்கு. பாயும் ஒரு பகனும், இது அவரோட பாதிப்பு. கணபதி நாராயணன் மாதிரி எனக்கு கவிதையும் தெரியாது, கவிதை பாடவும் தெரியாது. அதனால் நான் ஒரு 1.5 லைனில் ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன். அவர் லஞ்சம் வாங்கினார், அவரை சிறையில் அடைத்தார்கள். அவர் லஞ்சம் கொடுத்தார், அவரை விடுதலை செய்தார்கள். ஒரு 100 வயசு வாழணும்னு ஆசை. எல்லார்ட்டையும் போய் கேட்டார் எப்படி அப்படின்ட்டு. யாரும் சரியாக சொல்லலை. ஒரு டாக்டரை கேளுங்கன்னார். அவர் போய் டாக்டரை கேட்டார், சார் 100 வயசு வாழணும், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னார். கல்யாணம் பண்ணால் 100 வயசு வாழ முடியுமான்னார். இல்லை, வாழற ஆசையே போயிடும் அப்படின்னார். அப்புறம் எல்லோரும் பேக் ஜோக் சொல்லும்போது நானும் ஒன்று சொல்கிறேன். பிஃபோர் டெமோ ஒரு 1000 ருபீஸுக்கு போய் ஒருத்தர் சேஞ்சு கேட்டார். உடனே அவர் டென்ஸாக கொடுக்கவா அப்படின்னார். ஏன் டென்ஸாக தர்றீங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக கொடுங்கன்னார். இப்போ எல்லா கேஷியரும் டென்ஸ் தான், எல்லா கஸ்டமரும் டென்ஸ் தான். அப்புறம் இப்போ எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸு, தனி வீடெல்லாம் கிடையாது, எல்லாம் வில்லா தான். ஒரு பில்டரை வில்லா கட்டுறாரு. அங்கே போய் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு வில்லா வேணும் அப்படின்னு. 1 வாங்கினா 2 இலவசம் அப்படின்றாரு. என்ன அப்படின்றாரு. 2 குல்லா தருவோம், 1 உப்பை போட்டுக்கணும், 6 மாதம் கழிச்சு இன்னொன்று போட்டுக்கலான்னு. தேங்க்யூ. சங்கர சுப்பிரமணியன். சங்கர சுப்பிரமணியன்.
குட் ஈவினிங் everybody. ஹாப்பி நியூ இயர் ஆல்சோ. ஒரு வீட்டில் வந்து டூலெட் போர்டு போட்டிருந்தார். டூலெட் போர்டு கீழே ஒன்று போட்டிருந்தார், பீப்புள் வித் சில்ட்ரன் நாட் டு கான்டாக்ட் அப்படின்னு. ஒரு பையன் வந்து கதவை தட்டினான். அவர் திறந்தார். என்னப்பான்னு. சார் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு வீடு தருவீங்களா அப்படின்னு கேட்டார். ஒரு பாட்டி வந்து தன் பேத்திக்கு தன் தாத்தாவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தா. உன் தாத்தாவை பற்றி தெரியுமா அப்படின்னு. சொல்லுங்க பாட்டி. அவ்வளோ பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர், சாகிற வரைக்கும் ஃப்ரீடத்துக்காக ஃபைட் பண்ணார். அப்படியா, எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நான் தான் கொடுக்கல. ஒரு டீச்சர் வந்து கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டா, விச் நேஷன் வி ஹேட் மோஸ்ட். பின்னாடியிலேருந்து ஒரு பையன் சொன்னான், எக்ஸாமினேஷன் அப்படின்னு. ஒரு ஃபாதர் வந்து சின்ன பையன், இப்போல்லாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் செல்ஃபோன் வாங்கி தராங்க. வாங்கி தந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங் சென்ட் மீ யுவர் ட்ரீம்ஸ். இஃப் யூ ஆர் ஸ்மைலிங் சென்ட் மீ யுவர் ஸ்மைல். இஃப் யூ ஆர் வீப்பிங் சென்ட் மீ யுவர் டியர்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சார். உடனே அந்த சின்ன பையன் ஹி சென்ட் ஏ ரிப்ளை பேக், ஐ ஆம் இன் டாய்லெட், வாட் ஷுட் ஐ சென்ட் அப்படின்னு. இது வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ஆட்டோ கரெக்டுன்னு ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் தப்பாக ஸ்பெல்லிங் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும். ஒருத்தருக்கு வந்து தலை தீபாவளி, அதனால் மாப்பிள்ளைகிட்ட கேட்டார், உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க மாப்பிள்ளை, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சார். அவர் மாமனார் வந்து மாப்பிள்ளைகிட்ட வந்து கொடுத்தார். மாப்பிள்ளை, நீங்கள் இவ்வளோ நல்லதனமாக இவ்வளோ சீப்பாக ஒரு கிஃப்ட் கேட்பேன்னு தெரியல, இந்த உங்க 4 அண்டர்வேர்ஸ் அப்படின்ட்டார். ஆக்சுவலாக அவர் அனுப்பிச்சது ஃபோர்டு எண்டவர். இப்போ வந்து டிவியில் நிறையா பார்க்குறேன், ராகுல் காந்தி எல்லாம் வந்து டிமானிட்டைசேஷன் ஐ சப்போர்ட். ஆக்சுவலி நான் நிறைய ராகுல் காந்தி பேங்க் வாசலெல்லாம் போய் நின்றுட்டு சேஞ்ச் எல்லாம் வாங்குற மாதிரி டிவியில் பார்க்குறேன். அதே மாதிரி பேங்க் வாசலில் நின்றுட்டு ராகுல் காந்தி அவன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறார். மாம், இந்த பேங்க் வாசலில் நான் 4 மணி நேரமாக நிற்கிறேன், எனக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க. நீ யாருன்னு சொன்னியா? நான் சொன்னேன், சொல்லியும் தரமாட்டேங்கிறாரு. அப்படின்னா மேனேஜர்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு. ஸோ மேனேஜர்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க. நான் யார் பேசுகிறது தெரியுமா? நான் எம் சோனியா காந்தி. நான் நினச்சா உன்னை அந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். இல்லை மேடம், நான் சொன்னால் உங்கள் சன்னு கேட்க மாட்டேங்கிறாரு, இது பிளட் பேங்க் மேடம் அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒருத்தர் பார்த்து கேட்குறார், என்ன இந்த பேங்க்கில் ஒயிட் இவ்வளோ க்யூ நின்று பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லோரும் தடன்னு ஓடின்னு இருக்காளே அப்படின்னு. இல்லை, கையில் வைக்கிற இங்கு ஆகிடுதான், இனிமேல் சூடு போட போகிறலாம். தேங்க்யூ ராஜ். நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, பேங்க்கில் இருக்கிறவங்க எவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் கூட காமகோடி சாருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறோம். சென்ட் எ மெசேஜ் டு ஆல் த பேங்க் சேர்மன், அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லாம் அனுப்பிச்சோம். இந்த டிமானிட்டேஷன் வந்த புதுசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஹியூமர் கிளப்ஸ் இஸ் ரெடி டு டூ எ ப்ரோக்ராம் ஃபார் யுவர் பேங்க் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு அனுப்பிச்சோம் எல்லாருக்கும். பட் அவங்க நாங்கள் அனுப்பிச்ச எஸ்எம்எஸ்ஸே பார்க்கல, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கவே இல்லை, யாருமே ரிப்ளை பண்ணல. சிட்டி யூனியன் பேங்க்கு நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் ஃப்ரீயாக வந்து எந்த ஊர் கூப்பிட்டாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்திட்டு போயிடுவோம். அந்த சிடிஎஸ்லேருந்து வந்திருக்கீங்களா மிஸ்டர் வெங்கடேஷ் அண்ட் டீம் வந்திருக்கீங்களா? சிடிஎஸ் வாங்க, அங்கே போய் உட்காந்து வாங்க ப்ளீஸ் வாங்க. அதுக்கு முன்னாடி கடுகு சார், நீங்கள் வாங்க. கடுகு சார் ப்ளீஸ். கடுகு சாரை பற்றி சொல்லணும். கடுகு சாரோட உங்களுடைய சதாபிஷேகத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இவரோட மிஸ்ஸஸ் வந்து அன்றைக்கி புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன சார் டாக்டரேட் வாங்கி சான்ஸ்கிரிட்லையா? இவங்க மிஸ்ஸஸ் வந்து டாக்டரேட் இன் எம்ஏ வைஷ்ணவிசம் வாங்கியிருக்காங்க. இவங்க ஒய்ஃப் அந்த வயசில் அதை படிச்சுட்டு, ஆமாம், அவங்கள மேடைக்கு வர சொன்னால் வெக்கப்பட்டுன்னு இருந்துட்டாங்க. ஓட்டு கடுகு சார். சார் நீங்கள்லாம் வந்துடுங்க. 10 நிமிஷம் கொஞ்சம் சுருக்கிங்களா? 10 ஒரு 7 நிமிஷமாக சுருக்கிங்களா? பார்க்கலாம், பண்ணிங்க. வணக்கம், நமஸ்காரம்.
10 நிமிஷம் பேசுகிறேன்னு தாராளம் பேசுங்க 7 நிமிஷம்ன்ட்டார். நான் நிறைய எழுந்து வந்திருக்கேன். ஒரு பொன்னியின் செல்வன் டைப்புக்கு டெல்லி கணேஷை பற்றி நான் நல்லா சொல்லணும். ஏன்னா நானும் அவரும் பல வருஷங்கள் பழகியிருக்கோம். அவர்கிட்ட நான் இப்போ சொன்னேன், டெல்லி உங்களை பற்றி ஓஹோன்னு சொல்ல போகிறேன், நமக்குள்ளே ஒரு சின்ன பெட் வச்சுக்கலாம். நான் போகிறது ஜாஸ்தியாக இருக்கா, நீங்கள் என்ன போகிறது ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு ஒரு பெட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கடவுளையும் வேண்டிட்டேன் டெல்லி ஜெயிக்கணும்னு. டெல்லி அவர்களுடன் நாங்கள் டெல்லியில் நெருக்கமாக பழகியிருக்கோம். டெல்லி அப்போயே நல்ல திறமைசாலி, கெட்டிக்காரர். முதல் நாடகம் பார்த்துட்டு முதல்ல வந்த உடனே பார்த்தேன். அவர் நடித்த முதல் நாடகத்தை பார்த்து நான் எழுதினேன் அவரை பாராட்டி. அப்புறம் பட்டண பிரவேசம் அதில் நடித்தார். அதான் முதல்து. அப்போ நீ எழுதினேன், நீ இப்போ எதிர்காலத்தில் பெரிய நகைச்சுவையாக நடிக்கிறா வருவீர் அப்படின்னு. அவருக்கு புலகாய்ந்து ஆயிடுத்து. அப்புறம் சமீபத்தில் பாபநாசம் அந்த படத்தை பார்த்தேன். அதுலேயும் நடிச்சிருந்தார் இல்லை? ஆமாம், பாபநாசம். அதை பார்த்துட்டு ரொம்ப நாளாக நடிச்சிருக்கீர், நீ எதிர்காலத்தில் பெரிய நடிகராக வருவேன்னு தெரியுது. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு அன்றைக்கி சொன்னீங்க 77, இப்போ 215 2015 அதே சொல்கிறீங்களேன்னு. ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னால் மாற்ற மாட்டேன். அன்றைக்கி ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு கிடையாது. சொன்னது தான். அது என்னுடைய குணம். டெல்லியோட நாங்கள் பாம்பே போய் ஆக்ட் பண்ணியிருக்கோம், சண்டிகர் போய் ஆக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பாம்பேயில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட். அது டெல்லி பற்றி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நினச்சினாலும் தப்பில்லை. நான் சொன்னேன் அப்புறம் ஏன் அந்த மாதிரிலாம் எழுதி பேசுகிறீங்கன்னு கோச்சிப்பார். அதனால் டெல்லி பற்றி இல்லை. டெல்லி எங்கள் குரூப்பில் ஆனந்தம் கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க தேங்காய் எண்ணெய் அங்கே சாப்பாடு எப்படி இருக்குமோன்னு ஊறுகாய் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. உடனே சாப்பிட உட்காந்த உடனே சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்த உடனே ஆனந்தம் மாமி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு. நான் கேட்குறேன், ஏன் தெரியும் உங்களுக்கு? டெல்லியெலாம் கேட்டார். அவருக்கு இவ்வளோ கேட்கணும். அவன் ஒரே நாள் தீங்கி போயிடுது தேங்காய் எண்ணெய். இனிமேல் தேங்காய் எண்ணெய்லாம் கிடையாது. அப்புறம் சாப்பிட உட்காண்டோம். அவக்கா ஊறுகாய் கொஞ்சோண்டு ஆனந்த மாமி அவர் காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ராத்திரி 3 மணி 4 மணிக்கு எழுந்திருந்தாங்க. அந்த பாட்டில் இருக்குது, எண்ணெய் பாட்டில். சரின்னு கையை விட்டு கொஞ்சம் விரலை விட்டு தலையை தடுவிண்டார். ஐயோன்னு கத்தினார். என்னாச்சு தெரியுமா? ஆவக்காய் ஊறுகாய் பாட்டில் கை விட்டார். அந்த எண்ணெய் கடைசியில் எண்ணெய் ஆச்சு. அது யாருன்றதை மட்டும் தயவுசெய்து என்னை கேட்டு எம்பராஸ் பண்ணாதீர்கள். இது நடந்த உண்மை. டெல்லி அங்கே பேச்சுலர், அங்கே இது தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதுன்றதுனால சொல்கிறேன். ஏன்னா அவரை பற்றி ஒரு சிறப்பான அனெக்டோட். அவர் அங்கே மெஸ்ஸில், கரோல் பாக் மெஸ்ஸில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மறந்துடாலும் அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு கூட ஒரு கைத்தடி ஆஷன் வந்துடுவார். வந்துட்டு 11 மணி 11:30 மணிக்கு வருவார் எங்கள் வீட்டுக்கு. நாங்கள் 11 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டு ஓட்ஸு அதெல்லாம் வராத காலம், அந்த ஃபேஷன் வராத காலம். சாப்பிட்டுட்டு வந்த உடனே கதவை திறந்த உடனே அவர் பையன் திட்டு வாங்கிறதுக்காக ஒரு பையன் அழைச்சிட்டு வருவார். ட்ராமா தான் அது. ஏன்டா அவசரப்படுற, காஃபி கொடுப்பாடா. அப்புறம் சோறு ஏன்டா பறக்கிற, மாமி 2 நிமிஷம் இருக்காது, இருந்தால் போடுறா, இல்லைன்னா இன்னும் ஒரு வெங்காய சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல் இப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருவார். பண்ணி போடுறா. மாமிக்கு தெரியாதா, மாமி அப்படி பண்ணுவாடா அப்படின்னு அவங்க 2 பேரும் ட்ராமா. அதை வச்சு நாங்கள் இன்னும் ஏதோ இருந்ததை பண்ணி போடுவோம். மாமி ஒரு நாள் சொல்கிறார், மாமி சமையல் பிரமாதம், இந்த மெஸ்ஸில் இருக்க வெக்கலை போடுறான்,
மாடு மாதிரி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் எந்த வெஜிடபிளும் சாப்பிட்டு விடுவேன். இந்த டிண்டான்னு வருது, டெல்லியில் ஒரு டிண்டான்னு ஒரு வெஜிடபிள், வெயில் காலத்தில் அதே தான். அது ஒரு தக்காளி காய் மாதிரி இருக்கும். பட் ஒரு அளவில் டேஸ்ட் இருந்ததுன்னு நினச்சின்னு நான் சாப்பிட்டுடணும். அந்த டிண்டாவை போட்டுவிடுவான், அந்த சீப்பஸ்ட்டு அது டிண்டாவை போட்டு தொலைச்சிடுவான் மெஸ்ஸில். அது நிறைய போட்டுவிடுவான், அரிசியை விட அது சீப்பு அப்படின்னா. அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சமையலுக்கு உண்மையாக வராது, அது உண்மையில் பாதி 99% போய் மாமி நீ அடுத்த வாரம் வரணும் அப்படின்னா. அப்புறம் அடையே ஒன்று கேட்க மறந்துட்டேன், இது என்ன சப்ஜி மாமின்னா. இதுவா, இதுதான் டிண்டான்னா. அடா பாவி மாமி, இந்த டிண்டா நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க, உங்களை இனிமேல் டிண்டா மாமின்னு தான் கூட போகிறேன்னா. அப்படி சொன்னது இல்லை, டெல்லி கணேஷ் சொல்லி காப்பாற்றின வார்த்தை அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. அன்புள்ள டிண்டா மாமிக்கு இன்றைக்கி லெட்ரு டிண்டா மாமி, எனக்கே மறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அது இன்னொரு நடந்தது, பின்னால் நடந்தது என்னென்னா, டெல்லி கணேஷ் ஒரு வாரம் சண்டே டிண்டா பண்ணிடுறேன் அப்படின்னா. ஒவ்வொரு வாரமும் டிண்டானா எனக்கு டிண்டாவா அலர்ஜி. ஐயோ விட்டுடுமா, நான் சாப்பிட்டுடுறேன், ஹோட்டலையோ போய் சாப்பிட்றேன் அப்படின்னு ஆகிடுது. அது உண்மையான கதை. டிண்டா மாமின்றத அதை எழுதின லெட்டரை நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அது ஏதாவது அவர் மறுப்பு சொன்னாரான்னு போட்டுவிடுவேன். 6 நிமிஷம் ஆச்சு. டெல்லி கணேஷ் நான் 2 இன்ட்ரெஸ்டிங் திங் அவர் சேகர் டைம் கொடுப்பார். நான் ஒரு இது என்னை பற்றி ஜாஸ்தி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ஆசைப்படல, இதை அவரை சொல்கிறதுக்காக. நான் இந்தியன் அஸ்ட்ரோனாட் கோஸ் டு மூன் அப்படின்னு ஒரு கதாகாலட்சேபம் எழுதினேன். மத்தியானம் எழுதியிருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் டெல்லி ராமகிருஷ்ணாபுரம் சவுத் இந்தியன் சொசைட்டியில் ஒரு பெரிய நிகழ்ச்சி, யாரோ டான்ஸ் நிகழ்ச்சின்னு. அதுக்கு நாங்கள் போயிருந்தோம், டெல்லி வந்தார், எல்லாம் இருந்தோம். அந்த நிகழ்ச்சி அது என்ன, இப்போ அந்த பொண்ணுக்கு மேக்கப் அங்கெல்லாம் கச்சேரின்னா டான்ஸ் கச்சேரி யார் பண்ணுறாங்களோ அவங்களே எல்லாம் பண்ணிவிடுவாங்க, பைசாலாம் அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு. அந்த அவங்க வரல, அந்த பொண்ணு கொஞ்சம் லேட் ஆகும், அரை மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னா. இன்னும் பிரசிடெண்ட் எங்கள்கிட்ட ஏதாவது இந்த 1/2 அன் ஹவருக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்களேன்னு. நான் அது எழுதின்னு வந்ததை டெல்லிக்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி இந்தியன் அஸ்ட்ரோனாட் போகிற கதாகாலட்சேபம் எனக்கு மொத்த டைலாகும் தெரியும், நான் தான் எழுதினேன். அதில் நடுநடுவில் பாட வேண்டி வரும், நீ பின்பாட்டு பாடணும். டெல்லி பெரிய பாடகர் இல்லை, பாடகர்னு நினச்சிட்டு இருக்கார், அதனால் சொல்லிட்டேன். சரின்னு பாடணும். நம்பவே மாட்டீங்க, கடகடன்னு ஒரு ஐடியா சொன்னேதான். 1/2 மணி நேரம் நாங்கள் கதாகாட்சம் பண்ணோம். எனக்கு பின்பாட்டு பாடியிருந்தார். என்னை மின்னுக்கு வந்துருக்கலாம், சினிமாவில் இல்லை, அது வரல. அதுக்காக நான் வருத்தப்படல. நான் படம் எடுத்தால் டெல்லி கணேஷுக்கு சான்ஸ் கிடையாது. நான் 4000 திவ்ய பிரபந்தம் புஸ்தகம் போட்டோம். அதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். எங்கே பண்ணுறதுன்னு என்னன்னு தெரியல. நாரதகான சபா, இது ஒரு வித்தியாசமான சமாச்சாரம். அப்போது நாரதகான சபா செக்ரட்டரி கிருஷ்ணசாமி அவர்கிட்ட பார்த்து, நான் வணக்கம், நான் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம், இங்கே நாரதகான சபாவில் ரிலீஸ் பண்ணணும். எங்களுக்கு அறிமுகம் கூட இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு வார்த்தை, இந்த இவ்வளோ பெரிய கட்டடம் எதுக்கு இருக்குது, இதை மாதிரி காரியங்களுக்கு செய்யறதுக்கு தான் அப்படின்னு அவரே சொன்னார். கமர்ஷியல் இது, வள்ளல்கள் என்று பெயர் பெற்ற செட்டிநாடாக செய்ய மாட்டார்கள், அதனால் நீ கவலைப்படாதீர்கள் என்று அவர்கள் சார்பாக நான் சொல்கிறேன். நமக்கு ஹியூமர் கிளப்புக்கு கட்டாயம் நிச்சயமாக ஆதரவு கொடுப்பார்கள். நான் இந்த ஹியூமர் கிளப் வெளியாள் இல்லை, நான் ஆயுள் உறுப்பினர். சில பேர் ஆயுள் உறுப்பினர் சொல்ல விளக்கண ஜோக்கியான்னு. அதனால் நான் எப்படி சொன்னாலும் நான் உறுப்பினர் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். டெல்லி கணேஷ் எழுந்துட்டார். சட்டை. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நகைச்சுவை ஹியூமர் கிளப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும், இவ்வளோ பெரிய மேடைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் சேகர், சீதாராமன், சுறுசுறுப்பு கண்ணன்
அவரும் எஸ் கண்ணன் தான். அப்படி என்று வைத்திருக்கேன் 3 எஸ். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரியும். வணக்கம். இன்னும் நிறைய இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். ரெண்டு டெல்லி கணேஷ், நான் இன்னும் 2 பேர் 4 பேர் சேர்ந்து லாஃப்ஸ் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சி. எங்கள் வீட்டில் ரிஹர்சல்லாம் நடந்தது. ரிஹர்சல் வந்த உடனே என்ன மாமி டிஃபன் தான் ஃபஸ்ட் கொஸ்டின். அப்படிலாம் நடந்தது. அங்கே மேடையில் போனோம். டெல்லி ஒரு ஐடியா சொன்னார். நான் வந்து நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. டெல்லி கொஞ்சம் மூஞ்சிலாம் கருப்பாக்கி இப்போ இருக்கிறத விட மூஞ்சியில் போட்டுண்டு ஒரு பெரிய பெட்ஷீட்டை போட்டுண்டு நைஜீரியாவில் வந்த ப்ரொஃபஸர் அப்படியா வரேன் நான். இன்றைக்கி நிகழ்ச்சி 6 மணிக்கு, இன்னும் 6 மணிக்கு அனுப்பிச்ச நைஜீரியாவிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்கார், ஒரு நம்ம கலாச்சாரத்தை பற்றி பேச போகிறார் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் இன்னொருத்தர் ஆக்ட் பண்ணார். வந்தார். இவர் புரியாத பாஷையில் போனால் அப்புறம் சொல்கிறேன் கேளுங்க. புரியாத பாஷையில் பேசியிருந்தார். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பின்னால் உட்காந்துருக்கோம். நான் மற்ற 2 ஆக்டர்ஸ், நானும் இன்னொருத்தரும். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ, இது யாரோ இந்த கறிதடியினை போட்டு ஏதோ கஷ்டமுஷ்குன்னு பேசின்னு இருக்கான். இந்த அசோசியேஷனில் என்றைக்கு டைமுக்கு ஆரம்பித்தா இதெல்லாம் இந்த கர்மாந்திரம் போகணுமா அப்படின்னு ஒரு மாமி, ஆமாண்டிமான்னு இன்னொரு மாமி. அப்படின்னு நாங்கள் எழுந்து, என்ன கணேஷ் நாங்கள் வரல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நீபான்னு பேச ஆரம்பிச்சிட்டியா, இறங்கு அப்படின்ட்டோம். அதுதான் ஆரம்பித்தது. அடுத்த 3 மணி நேரம் குலுங்க சிரித்தார்கள். அதுக்கு முக்கியமான மெயின் பங்கு டெல்லி கணேஷ் தான். டெல்லி கணேஷ் ஒன்று செய்வார். அது இருந்து நீ செஞ்சால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கும். நான் முதல் தடவை 2வது தடவை கேட்குறேன்னு வச்சுங்களேன். அவர் மானாயிட்டிங் ஒரு கல்யாணம் நிச்சயமாகி பொண்ணுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கல்யாணம் ஆகி பொண்ணு பிள்ளை விடைபெற்று ஊருக்கு போகிறாங்க. இது அப்படியே ஒரு கிராஃபிக்காகவும் எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிப்போம். அந்த கண்ணில் ஜலம் வந்துடும். பொண்ணு போச்சு அப்பா சொல்லுவார், அம்மா சொல்லுவா. அதெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாது, எனக்கு திறமையும் கிடையாது. வணக்கம். இப்படி ரொம்ப சீக்கிரமாக முடித்ததுக்கு கடுகு அவர்களுக்கு நன்றி. இப்போ ஹியூமர் கிளப்புக்கு மந்தவெளி சிட்டி யூனியன் பேங்க்கில் சத்யான்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறார். ரொம்ப அற்புதமான ஒர்க்கர், எங்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணக்கூடியவர். அவரை யாரோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஹியூமர் கிளப்பு பற்றி. ஸோ த்ரூ சிட்டி யூனியன் பேங்க் மந்தவெளி பிரான்ச் சத்யா மூலமாக எங்களுக்கு அறிமுகமாகி உள்ள சிடிஎஸில் இன் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் சென்னையில் ஒர்க் பண்ணக்கூடிய திரு வெங்கடேஷ், திரு சக்தி, திரு வினு, திரு சசி பிரதீப், திரு விநாயகம், திரு அரவிந்தன், திரு தினேஷ் அண்ட் திரு ராம் ஆகிய 5 3 8 பேர் இங்கே ஒரு நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறார்கள். அவங்க ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணால் கூட ஒரு புதுமையான முயற்சியோட நம்மளை நம்பி இங்கே வந்திருக்காங்க. நல்லா கைத்தட்டி அவங்கள வரவேற்கணும். வேலை செய்யுது. தேங்க்யூ. ஓகே, வந்துட்டு சாரி அப்பா. ஓகே, வந்துட்டு நான் நினச்சேன் சரி தமிழ் தெரியாமல் யாராவது இருப்பாங்களா, எல்லாருமே தமிழில் பேசினே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்தையும் புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், பொங்கல் வாழ்த்துக்கள் கூட. இங்கே வந்திருக்க எல்லா யூத்ஸ், பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நான் போய் சொல்லுவேன், இருந்தாலும் ஏற்றுக்குங்க. இங்கே வந்திருக்க எல்லா யூத்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ பசுமையான மக்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கே ஒரு பிரம்மாண்டமான கைத்தட்டு உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். இப்போ எங்களோட ஸ்கிட்டை நான் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மியூசிக் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது என்ன நிகழ்ச்சின்னு. இன்னும் தெரியலன்னா அந்த காலத்தில் இளையராஜா ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு. இந்த பாட்டை கேட்டாவாச்சு உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, வாழைத்தாரையும் வயசு பொண்ணையும் ரொம்ப நாளாக வீட்டில் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவா.
அந்த மாதிரி என்கிட்ட ஒரு அழகான பொண்ணை கொடுத்து அதுக்கு ஒரு அழகான மாப்பிள்ளையை தேட சொல்லியிருக்கா. அந்த பொண்ணை நீங்க பார்க்கணும் இல்லையா? இருங்க, பொண்ணை கூப்பிடுறோம். வாமா பொண்ணு. இப்படி ஒரு பேரழகிக்கு மாப்பிள்ளையை பார்க்க சொன்னா நான் எங்க போய் பார்ப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கா. ஒரு மாப்பிள்ளையா நம்ம கூப்பிடுவோம். நீங்களும் பார்த்து சொல்லுங்க. வாங்க சார், உங்க பவ்யமா மறிங்க. நல்ல மாப்பிள்ளையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உட்காருங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? சார், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணுன்றது ஒரு ஆசை. அந்த ஆசையோட தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் ஆடிக்கிட்டே பேசுறீங்க. நல்ல பொண்ணுன்னா எப்படி? could you please elaborate? அதான் சார், யார் ஒருத்தவங்க கணவரை புரிஞ்சு குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சு நடக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல பொண்ணு. எங்க அப்பா கூட வந்திருக்காரு. குடும்பத்தை யாரா இருந்தா வர சொல்லுங்க. யாரா இருக்காங்களா? அப்போ அதாவது ரொம்ப பிரம்மாண்டமான மியூசிக்கா இருக்கு. இவர் தான் உங்க அப்பாவாப்பா? ஆமாங்க. முதலாளி, ஹோட்டல்ல 100 வடை போட்டேன், 700 லட்டு போட்டேன். ஆனா என் பையன் கழுத்துல ஒரு மாலை கூட போட முடியல. அதனால தான் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்க முதலாளி. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இவர் தலையில் ஒரு கல்லை போடுப்பா, அப்பதான் அவனுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். அதாவது could you please elaborate what is நல்ல பொண்ணு? முதலாளி, என் பையனுக்கு பொண்ணு இல்லைன்னு வந்திருக்கேன். எதுக்கு இலையில பரோட்டா போட சொல்றீங்க முதலாளி? அஜோ, அது எலாபரேட்டுங்க. நீங்க வேற ஏதோ ஒண்ணு பேசுங்க முதலாளி. சொல்லுப்பா, நல்ல பொண்ணுன்னா ஏதாவது டெஃபினிஷன் வச்சிருக்கியா? அழகான, அன்பான, அக்கறையோட என்னை பார்த்துக்கிற ஒரு நல்ல பொண்ணு, ஔவையாரை போல தமிழ் பேசி எனக்காகவே வாழ்ந்து எனக்காகவே எல்லாத்தையும் அந்த பொண்ணு செய்யணும். அந்த மாதிரியான ஒரு பொண்ணை தான் ஒரு நல்ல பொண்ணை நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா அதான் சார், நல்ல பொண்ணுன்னா நல்ல பொண்ணு நீ கேட்ட டெஃபினேஷன் இதுதான். ஐயோ, இப்படி ஒரு பொண்ணை லெமோரியா கண்டத்தில் தேடினாலும் கிடைக்காதரா தம்பி. இவர் உங்க தகப்ப வேற தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்கப்பா. நல்ல பொண்ணு கிடைக்க வாழ்த்துக்கள். கண்டிப்பா கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைச்சிடும் சார். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, வந்திருக்க ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை சரியில்லை. நெக்ஸ்ட் யாருப்பா அப்ளிகேஷன் போட்டிருக்கா? ஹலோ, பொண்ணை மீட் பண்ணலாமா? அதெல்லாம் முடியாது. உன்னை நான் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு தான் பொண்ணை மீட் பண்ண சொல்லுவேன். நீ யாரு? என்ன பிரச்சனை உனக்கு? ஆனா எல்லாருக்கும் பொண்ணு பார்க்கணும்னு ஆசை இருக்கும். எனக்கு ஆசைலாம் இல்லைனாச்சு பசி. ஏன்டா சாப்பாடு போடாதெல்லாம் கூட்டு வந்து பொண்ணு பார்க்க கூட்டு வந்தது? தம்பி கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க, பொண்ணெல்லாம் அப்புறம் பார்த்துட்டு வரலாம். ஆனா நான் இந்த ஏரியாவில் இருக்க. சொல்லுப்பா, எதுக்காக இந்த வந்திருக்க? ஏதாவது உனக்குலாம் கல்யாணம் நடக்கிறத பத்தி எதுவும் பிரச்சனை இல்லையா? சரித்திரத்தில் ஏதாவது திருப்பி பார்த்துருக்கியா இல்லையா? பொண்ணெல்லாம் எப்படி இருக்கணும், மாப்பிள்ளைனா எப்படி இருக்கணும்னு? ஆனா நான் சரித்திரம்லாம் பார்த்தது இல்லைண்ணே. அந்த புக்கெல்லாம் நான் படிக்கிறதே இல்லை. ஐயோ சாரி, இவனெல்லாம் பொண்ணு பார்க்க கூட தப்பு. தம்பி நீ தயவு செஞ்சு கிளம்பிடுப்பா. போயிட்டு சீக்கிரம் கிளம்பி. தமாசு நல்ல மாப்பிள்ளை தாண்டா கேட்குறேன். ஏன் இப்படி என்னை வந்து பஞ்ச் டைலாக் வச்சு சாவடிக்கிறீங்க? ஏன்னாகிறீங்களா? அமைதியாகுது, ரொம்ப ரொம்ப அமைதியாகுது. ஏன்டா நம்ம போடுற மொக்கையை பார்த்துட்டு அவங்களே சிரிக்காம அமைதியா இருக்காங்க. பின் எப்படா அவங்கள வேற சிரிக்க சொன்னா சிரிப்பாங்க. ஏன்டா அமைதியா இருக்கேன்னு கேட்டா என்னடா சொல்லுவாங்க? யாரா நீ? உனக்கு எதுக்குடா கல்யாணம்? இப்படி ஒரு கெட்டப்ல வந்திருக்க? சார், கல்யாணம்னா யாருக்கு தான் சார் பிடிக்காது? இங்க இருக்க எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். ஏன் நீங்களே 2 கல்யாணம் பண்ணல? ஐயோ, இதெல்லாம் வெளியே சொல்லாதடா. டேய், ஆமா கல்யாணம்னு வந்துட்ட, இப்படி ஒரு கெட்ட போட வந்திருக்க. உனக்கு எதுக்கு? எப்படி நீ? உனக்குலாம் ஒரு நம்பிக்கை இருக்கா கல்யாணம் நடக்கும்னு? உன்னெல்லாம் பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்குமான்னு தெரியலையாடா? சார், என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். இருக்கு, எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் உன்னெல்லாம் சத்தியமா பிடிக்காதுடா. என்னதான் பிரச்சனை உனக்கு? கல்யாணம் வேணுமா? இல்ல கல்யாணம் பண்றதுக்கு அந்த கெட்டப்லாம் சரியில்லையே, உனக்குலாம் பொண்ணு கிடைக்காது, போயிடு. சார், நான் யார் தெரியுமா? தெரியாது. சொல்லுடா. பேர் என்ன தெரியுமா? என் பேரு குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டுக்கிறியா? சத்தியமா இங்க யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க.
வந்து உட்காருங்க தம்பி, உட்காருங்க. பக்குவமாக பேசுவோம், உட்காருங்க, பதட்டப்படாதீங்க. ஆல்ரெடி முன்னாடி ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டு வேற மாதிரி இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு பொண்ணுக்கு உங்களை பார்த்தா பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கண்ணாடிலாம் போட்டு ஒரு மாதிரி இதுவாக இருக்கீங்க. பொண்ணுலாம் கிடையாது, நீங்கள் கிளம்புங்க. எனக்கு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது தம்பி, போயிரு. எனக்கு மட்டும் பொண்ணு கொடுக்கல செஞ்சிருவேன். என்ன தம்பி சொன்னீங்க? செஞ்சிருவேன். தயவு செஞ்சு ஒரு நல்ல சாப்பாடாக செஞ்சுட்டு வாங்க, எங்களுக்கெல்லாம் பசிக்குது. போங்க, சமைச்சிட்டு வாங்க, போங்க. நீ பொண்ணு கொடுக்கலன்னா எனக்கு சூப்பர் ஸ்டாரே பொண்ணு தருவேன். அது சரி. ஏன் ஒரு மாப்பிள்ளை கூட சரியில்லை? வந்திருக்க அப்ளிகேஷன் பேரை பார்த்தா நல்லா இருக்கு. அடுத்து யாருப்பா? சார் பிரிச்சுட்டாங்க சார். எதப்பா பிரிச்சுட்டாங்க? ஒன்னையும் குடும்பத்தையுமா? அது இல்லை சார், பிரிச்சுட்டாங்க சார். ஐயோ, புளியோதரை பட்டத்தில் பிரிச்சுட்டாங்களா? வாப்பா சாப்பிட போயிடலாம். சார் அது இல்லை சார், என் லவ்வரை என் கூட இருந்து பிரிச்சுட்டாங்க சார். லவ்வரா? எத்தனாவதுன்னு சொல்லுப்பா, எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. என்னதான் பிரச்சனை? பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? இவ்வளோ வருஷமா ஏன் கல்யாணம் ஆகல? யார் நீ? உன் பேர் என்ன? நான் தான் சார் எஸ்டிஆர். எப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி லிட்டில் சூப்பர் ஸ்டார் சொன்னேன், இன்னைக்கு எஸ்டிஆர் சொல்கிறேன், நாளைக்கு எம்டிஆர் குலாப் ஜாமுன் சொல்லுவேன். உன்னை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு பேரை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுப்பா. உனக்கு ஏன் இவ்வளோ வருஷமா கல்யாணம் ஆகல? நானே சார் பண்ணுறது, யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டோம். ஆமாப்பா, உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. போன வாரம் கூட ஏதோ பிரச்சனையாமே, என்னதான் பிரச்சனை? நான் ஒன்றுமே பண்ணல சார். ஓட்டு போடுறதுக்காக எலெக்ஷன் பூத்துக்கு போனேன். அங்கே மெஷினில் கை வச்சு பட்டன் அமுத்தும் போது பீப்னு சவுண்ட் வந்துச்சு. அதை கூட என்ன பிடிக்க வந்துட்டான் சார். அது உங்க ராசி, உன்னோடையும் உங்க அப்பா ராசி. அப்படி இவ்வளோ வருஷமா பொண்ணு கிடைக்கலன்னு சொல்றீல்ல, ஷூட்டிங்கே லேட்டாக போறியாமா? கல்யாணம் ஒன்று பண்ணி வச்சா அதுக்காவது சீக்கிரம் வந்துருவியா? அதுக்கும் லேட்டாக வருவியாடா? அதெல்லாம் நான் சொல்றதை விட என் அப்பா சொல்லுவார். ஐயோ டாடி, ஐயோ, இதுக்கு இவன் பையனே மேல் போலையே. ஏ எப்பா தகப்பா வந்துருங்க. சார் சார் சார். டாடி வந்து எடுத்துட்டு ஐயோ சார் சார், அந்த மைக்கை கொஞ்சம் எடுத்துட்டு உட்காருங்க சார், உங்ககிட்ட நிறைய பேசணும். சார் ஏதாவது வலிப்பு நோயா இருக்கு அவருக்கு? என்ன பிரச்சனை? ஏன் ஆடிக்கிட்டே இருக்காரு? சார் சாதாரண மனுஷனுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி சனி, ஆனால் எனக்கும் என் பையனுக்கு மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக சனி. அது உங்கள் வாயில் இருக்க சனிடா, வாழ்க்கையில் இல்லை. சார் உங்கள் பையன் எப்படி சார் நம்பி பொண்ணை ஒப்படைக்கலாமா? சார் என் பையன் சாதா பையன் இல்லை, அவன் ஒரு உங்க பையன். அவன் என் பையன். மொத்தத்தில் அவன் தங்க பையன். அவன் மொத்தத்தில் என் பையன் சார், என் பையன். ஏசி ரூம்ல ஏதுடா ஈலா? யாரா இவன்? சார் பையனை விடுங்க சார். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் உங்க பையனுக்கு? சார் எனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு தங்கமான பொண்ணு வேணும், மனசுக்கு ஏற்ற பொண்ணு வேணும், மனசுக்கு ஏற்ற பொண்ணு வேணும், அழகான பொண்ணு வேணும். மொத்தத்தில் என் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும் சார். பொண்ணு வேணும் சரிப்பா, எந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்ல மாட்டீங்க? அப்பனும் பையனும் தயவு செஞ்சு உங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு உளுந்துருவார் போல இருக்கே. ஹே டாடி, நீ வா போலாம். இரா, உங்க பேர் என்ன? என் பேர் எதுக்குப்பா கேட்குறேன்? இல்ல அடுத்த பீப் சாங்கே உங்களை வச்சுதான். ஐயோ இந்த குடும்பம் ஒரு நான் ஈ தான்டா. யாப்பா வில்லங்கமான குடும்பமா இருக்கே, ஒரு நல்ல குடும்பமா ஏதாச்சும் ஒரு குடும்பம் இருக்கா? வாங்க வாங்க வாங்க. புத்தாண்டின் முதல் நாள் இது. மடிக்கணும், புத்தாண்டு முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. யார் நீங்க? என்ன பிரச்சனை? எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு, தலையை வெடிச்சிடும் போல இருக்கு, தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. கத்தாத பாங்க, ஸ்பீக்கர்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. யாரு பொண்ணு பார்க்க வந்தவனா நீ? யாரு நீ? எனக்கு பொண்ணு இருக்கா இல்லையா? இருக்குனா இப்படி ஆட்டு, இல்ல இப்படி ஆட்டு. வயசான காலத்துல என் வாய் அதுவா ஆடிக்கிட்டு தாண்டா இருக்கு. ஏன்டா இப்பெல்லாம் கேள்வி கேட்டுக்கொள்ற? உனக்கு என்ன பொண்ணு பார்க்கணுமா, கல்யாணம் ஆகணுமா? யார் நீ? என்ன பிரச்சனை? குடும்பத்துல யாராவது வந்திருக்காங்களா? நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். கேட்டா என்கிட்ட இருக்குது ஒரு பொண்ணு தாண்டா. 2 பேருன்ற? 2 பேரும் சொன்னது எங்க அப்பாவையும் சேர்த்து. உங்க அப்பா வேற இருக்காரா? ஏன்டா வரவங்க எல்லாம் பயங்கரமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? இல்லைன்னா இல்லைன்னா கசன்னா கசன்னா, அதாவது எல்லன்னா எல்லுன்னு சொன்னா என்னையா நிக்கிறவன் என் புள்ள. அவனுக்கு கசன்னு இருக்கும்போது ஃபேன் போடுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். பொண்ணு இருக்கா? தம்பி இவர் தான் உங்க அப்பாவா? அப்பா இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றான்ப்பா. அதாவது உங்க அப்பாவுக்கே, அதாவது உங்க அம்மாவுக்கே ஒரு அழகான மாப்பிள்ளையா பார்த்து செலக்ட் பண்ணது நான் தான்ப்பா.
என்னது எங்க அம்மாவுக்கு பொண்ணு பார்த்த பண்ணியா? என்ன ஒரு கேவலமான பிறவி சார் நீ. கவலைப்படாத கண்ணு, என்ன மாதிரி கன்றாவியா இருக்க உன் மூஞ்சிக்கு உங்க அம்மா மாதிரி அழகான ஒரு பொண்ணு கிடைக்கும். நிறுத்துங்கடா, இவனுக்கு வேற கராட்டி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்க பையனுக்கு ஒரு கல்யாணம் பொண்ணு ஏன் சார் இவ்வளவு நாள் கல்யாணம் நடக்கல? என்ன பண்றதுக்குன்னு அவனும் தான் 6 வேளை குளிக்கிறான், 4 வேளை பூஜை பண்றான். அந்த அம்பா அவனுக்கு வாழ்க்கையும் தரல, வரமும் தரல. இது உங்க வசனம் மாதிரி தெரியலையே சார். மன்னிக்கணும், இது நம்ம டெல்லி கணேசர் வசனம் தான். அதனால பாராட்ட மட்டும் அவரு கொடுங்க, பொண்ண என் பையனுக்கே கொடுத்துருங்க. தம்பி உனக்கு கல்யாணம் ஆகல ஏன் தெரியுமா? இவரு வச்சிருக்கல, அதனாலதான் பிரச்சனை. இவர் பண்ணு அதெல்லாம் தப்பு. நான் அவங்க அப்பன், 2 பேரும் போயிடலாம். ஒழுங்கா ஒரு பொண்ணா பார்த்து வை, சரியா? கண்டிப்பா வரட்டுமா? கிளிப்பா அவன், கிளிப்பா நாய் அவன் நாய். ஏன் இவன் வாய்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு? வேற ஒரு நல்ல குடும்பம், இந்த குடும்பத்துல ஒரு நல்ல பொண்ணு இருக்கு, நல்ல குடும்பமா பார்த்து அனுப்பி வைங்கப்பா. சிங்கம் சிங்கம் he's gonna சிங்கம். இல்ல எல்லாரும் பாக்குறீங்க, நான் இவ்வளவுதான் ஹைட். ஸ்டேஜ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, நீ ஏன் தட்டிட்டு இருக்க? வந்து உட்காருங்க வா. ட்ரெஸ், சாரீஸ், வாட்டர் கேன், ஷர்ட், பேண்ட் எடு வேணும் உங்களுக்கு. எக்கச்சக்கமா இங்க இருக்கு. ரபபம்பம். தம்பி நீ இந்த ஆட்ல வரவன் தானே, டெய்லி டிவில வந்து எங்களை கொல்றிய. என்ன பிரச்சனை உனக்கு? யார் இந்த ஷர்ட் சூப்பரா இருக்கு, நீங்க எங்க வாங்குனீங்க? சரவணா ஸ்டோர்ல வாங்குனீங்களா? அதாவது இந்த நாட்டுல 1000 துணி கடை இருக்கு, எங்க ட்ரெஸ் எடுத்தாலும் சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் எடுக்கணுமா? இது என்ன அநியாயம்? நீங்களா பெருமையா சொல்லிக்கலாம். நான் அடுத்ததா சிங்கம் 4 அதில் நடிக்க போறேன். நீ பண்ண சிங்கம் 2, 1, 2, 3 பார்த்து எங்க காது ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. நீ அடுத்து வேற ஒரு படம் நடிக்கிறியா? இப்ப என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? என்ன பிரச்சனை? உன் பேர் என்ன? டைம் வேற ஆயிட்டு இருக்கடா, மணி ஆயிடுச்சுடா, போ சொல்லுவாங்க. சார் நான் மணி ஐ ஹேவ் கம் ஃபார் மை வாட்ச். ஐயோ தம்பி உட்காருங்க. வாட்ச்லாம் இல்ல, எங்க பொண்ணு தான் மட்டும் தான் கிடைக்கும், வாட்ச் எல்லாம் கிடைக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு கல்யாணம் உங்க வீட்டுல யாரா வந்திருக்காங்களா இல்ல நீங்க மட்டும் தானா? சார் அதுக்கு முன்னாடி நான் என்ன தொழில் பண்ற நீங்க கேட்க மாட்டீங்க சார். அதை வேற கேட்கணுமா? தம்பி என்ன தொழில் பண்றீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? சார் 5000 ரூபாய் தான் காய்கறி வைப்பேன், 50000 ரூபாய் தான் மளிகை வைப்பேன், 5 லட்சம் ரூபாய் தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன் சார். நீங்க எவ்வளவு சத்தம் பேசினாலும் ஏடிஎம் மிஷின்ல 4000 ரூபாய் தான் வரும். வந்து உட்காருங்க வாங்க. அதை தாண்டி 1 ரூபாய் வராது. சொல்லுங்க, உங்க வீட்டுல உங்க அப்பா ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஆளாச்சு, அவர் வர சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா ஐயா, நானும் எவ்வளோ நாளா என் பையனுக்கு ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கேன், அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. அவனும் 6 பேக் வளர்க்குறான், மீச வளர்க்குறான், சிங்கம் 4 படம் வேற எடுக்கிறான். அதுதான் காரில் போயிடுமோ தெரியப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பையனுக்கு இந்த காயத்ரி மந்திரம்லாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையோ? இதோ காயத்ரி மந்திரமா என் நண்பர் டெல்லி கணேஷன் ரொம்ப நல்லா சொல்லுவாரு. அவரும் நானும் சேர்ந்து சொன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்பன்னு பார்த்தா அவர் இல்லையப்பா. என்ன பண்றது, நான் மட்டும் சொல்றேன், நீ அது கேளுப்பா. எடுத்துறான் நல்லா இருக்கேன். அது டெல்லி கணேஷரோட அவரோட டயலாக் தான். இது நல்ல விஷயத்தெல்லாம் உங்க பையனுக்கு சொல்லி கொடுங்க சார். அவன் வந்து ஸ்டேஜ் எல்லாம் போட்டு தட்டிட்டு இருக்கான், ஆம்ஸ் எல்லாம் காமிக்கிறான், பயமுறுத்துறான் சார். ஐயா தம்பி அவருக்கு எப்படியாச்சும் ஒரு போட்டு கொடுப்பா, தயவு செய்து ஒரு போட்டு கொடுப்பா. நல்ல அப்பனா தான் இருக்காரு, பையன் தான் சரியில்லை. வேற நல்ல குடும்பம் ஏதாவது இருக்கா? சீக்கிரம் வந்துருங்க, டைம் ஆச்சு இல்லையா? யார் அடுத்தது? கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சார். பாட்டெல்லாம் போட்டு லவ் சாங்கா போட்டுட்டு வரையல். யார் நீங்க? என்ன பிரச்சனை? யார பேர் என்ன? என்னோட பேர் ஜெய் சார். நான் இங்கே வந்ததே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையும் என் பேர் மொழி ஜெயிக்கணும் சார். அதுக்காக தான் சார் வந்திருக்கேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் ஏன் நடிக்கிட்டே பேசுறீங்க? என்ன ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், அது வந்து எனக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்லை, அதான் வந்து ஒரு மாதிரியா எனக்கு ஒரு நர்வஸாக இருக்கு சார். கல்யாணம்லாம் சாதாரண விஷயம் இல்லை தம்பி. ஒரு பொண்ணு வந்து உனக்கு பிடிக்கணும், அந்த பொண்ணை வச்சு நீ நல்ல வாழ்க்கை நடத்தணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய லெவலுக்குலாம் வரணும், அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? தகுதியெல்லாம் இருக்கா? இல்லை சார், எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பொண்ணெல்லாம் எங்கள் வீட்டில் பெரியவங்களா இருக்காங்க, அவங்களை நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் கோகுலாஷ்டமிக்கு முறுக்கு சீடை பண்ண தெரியணும், நாள் கிழமைக்கு வடப்பாயசம் பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் பிள்ளையார் சதுர்த்திக்கு கொழக்கட்டை பண்ண தெரியணும். இல்லைதான் ஒன்று மிஸ் ஆனால் கூட எனக்கு பிடிக்காது. பொங்கல் வருது இல்லை, களி கூட பண்ண தெரியணும். எல்லாமே மோர்க்குழு பண்ண தெரிஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும் சார். எங்கள் ஆற்றுல எல்லாருக்குமே பிடிக்கும் சார். ப்ளீஸ் சார், அந்த மாதிரி ஏதாவது பொண்ணை பாருங்க சார், உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் சார். நீ பிஸா பண்ண தெரியுமா, பர்கர் பண்ண தெரியுமா, இல்லைன்னா டான்ஸ் ஆட தெரியுமா? இதெல்லாம் கேட்டா கிடைக்கும்டா. நீ கேட்குற மாதிரி பொண்ணெல்லாம் வரணும்னா பார், அவங்கள தான் ஆடியன்ஸாக உட்காந்துருக்காங்க, இவங்களாம் தான் அந்த மாதிரி அழகான பொண்ணுங்க.
தெரியும் சார். நான் என்ன பண்றது, நான் இப்ப பண்ணிட்டேனே. நாங்க கொஞ்சம் ட்ரெடிஷனலா ஃபேமிலி சார். ப்ளீஸ் சார், நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி. பயிருக்கு உனக்கு இன்னும் நல்ல பொண்ணா கிடைப்பாப்பா. ஆனா உனக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நீ பார்த்தா பயந்துகிட்டே இருக்க, பயந்த சோகமா இருக்கு. அண்ணா எனக்கு கல்யாண பயத்தை காட்டிட்டாங்கண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. அண்ணன் வேற இருக்கானா? எங்க இருக்கான் அவன்? அண்ணன் வந்துருங்க. எங்கேயா போனோம்? எல்லாரையும் ஜோடியா அமுச்சு விடுவேன். பொண்ணு பார்க்க வரைக்கும் என்ன மட்டும் தனியா அமுச்சு விடுறிய. என்ன ஒரு நல்ல மனுஷன் உனக்கு. ஆனா இந்த நல்ல மனுஷனுக்காகவே உனக்கு ஒரு சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிரும். எனக்கு தானே பொண்ணு பார்க்க வந்து அவர் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்காரு? என்னப்பா இவருக்கு தான் நீ பொண்ணு பார்க்க வந்தியா? யார் நீ? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பேரு சொல்லுங்க. காதல் நல்லதாங்கிறது நீங்க லவ் பண்ணும்போது தெரியாது. கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் ஒரு வாழ்றீங்க பாரு வாழ்க்கை, அதுலதான் தெரியும். தத்துவம்லாம் நல்லா பேசுறீங்க. ஆனா இவரை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. பாவம் பாருங்க, பயந்துகிட்டே இருக்காரு பொண்ணு கிடைக்குமா என்ன ஏதுன்ட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி சார் பொண்ணு வேணும்? அழகான பொண்ணெல்லாம் வேணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க சார். சொன்னேன்னா சார், முறுக்கு பண்ண தெரியணும், சீடை பண்ண தெரியணும், கொலக்கட்டை பண்ண தெரியணும், வடபோலி பண்ண தெரியணும், மோர்குழி பண்ண தெரியும் சார். அதான் சார் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சார். ஹோட்டல் கிட்ட ஏதாவது நடத்த போறியாடா? பொண்ணு பார்த்து வந்திருக்கீங்கடா. இல்ல சார், எங்க வீட்டுல வயசானவங்களா இருப்பாங்க, எல்லாரையும் பாத்துக்கணும்ல சார். அது சரி தாண்டா. நீ எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன் இப்ப பொண்ணு கிடைச்சதா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களே. ஏன் ஹியூமர் கப்புக்கு வந்து சந்தோஷத்தை தேடுறாங்க? ஏன்டா நீ அப்படியா சொல்றீங்க? அண்ணா அப்ப நமக்கு பொண்ணு கிடைக்காது போல. நான் ஒரு பொண்ணு உனக்கு நான் செட் பண்ணி தரேன். வாடா வாடா. நண்பன் உனக்கு தேடி தருவாருப்பா, போயிட்டு வாங்க. பட் நாங்க நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஏன்டா மாமாவா? டேய் நான் மாமாலாம் இல்லடா. யாரா இவன்? வேற என்னடா இது? ஒன்னு ஃப்ரெண்டோட வரான், இல்ல ஒரு திமிரு பிடிச்ச அப்பாவோட வரான். நல்ல பையனா யாராச்சும் வாங்கப்பா. யாராச்சும் இருக்கீங்களா? நான் வந்துட்டே சொல்ல, திருப்பி வந்துட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி, திருப்பி அப்படியே வந்துட்டான்னு சொல்ல. 25 வருஷமா என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இது பொண்ணு பாக்குற மேடை, மாப்பிள்ள பாக்குற மேடை. உங்களுக்கு என்ன வேலை இங்க? இல்ல நான் வந்து என்னோட மனைவி குமுதவல்லிய தேடி வந்தேன். அவ செத்துட்டா அப்படி சொல்லி. ஆமா சார், நானும் செத்து தான் போயிட்டேன். என் பங்கஜத்தையும் காணும். 25 வருஷமா தேடிட்டு தான் இருக்கேன். வாங்க வேணா போய் சேர்ந்து தேடலாம். நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? இவ்வளவு வருஷமாச்சு ஒரு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாமே. நான் என்ன பண்றது? நானும் 3 வேளை குளிக்கிறேன், 4 வேளை பூஜை போட்டு, ஆனால் கடவுள் எனக்கு வாழ்க்கை கொடுக்கல, உறவு கொடுக்கல. இது வேற யாரோ ஒரு பெருத்தர் பேசின வசனமாச்சே. அவர் பேசினதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, வேற வேற ஏதாவது பொண்ணு வேற பாக்குற ஐடியா இருக்கா? இல்ல என்ன பிரச்சனை? உங்க சொந்தக்காரங்களா வச்சு தேடி இருக்கலாமே நீங்க பொண்ணு. சொந்தம் அதாவது காதலுக்கு வந்து ஆரம்பத்தில் இருக்க வசி கடைசி வரைக்கும் இருக்குமா? இருக்காது. ஏன்னா இளம இருக்க வரைக்கும் தான் காதல். கல்யாணப்பட்டு குழந்தை பெற்றுக்கல அப்படி சொல்ல என்னையும் தப்பா சொல்லும், இந்த சமுதாயம் அவளையும் தப்பா சொல்லும். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய சரியா வளர்க்கலன்னா சமுதாயம் எங்களை தப்பா சொல்லும். வளர்த்துறதா எங்க கையில இருக்கு, வளர்றது அவங்க கையில தான் இருக்கு. இதுக்கு ஏன் சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் பண்றேன், ஆனா அவங்க சந்தோஷத்துக்காக நான் நாய்ப்பாடு பண்ணும். என்ன பெத்த அம்மா அப்பாக்காக நான் கஷ்டப்பட்டாத ஒரு நியாயம் இருக்கு. இவங்களுக்காக நாயே கஷ்டப்படணும். பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தை கொட்டி மாமா மச்சான்ற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வந்துட்டு போயிடலாம். ஏன் குமுதவல்லி போனதாவே இருக்கட்டும். நான் இமயமலை போறேன் கண்ணா ஒட்டா. தயவு செஞ்சு போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த மாப்பிள்ளையும் செலக்ட் ஆகல. நான் பேசாம அந்த பொண்ணியை கூப்பிட்டுட்டு எந்த மாப்பிள்ளைன்னு கேட்டுறேன். இல்ல வேண்டாமா, நானே வந்து பேசாம எனக்கும் ஒன்றும் கல்யாணம் ஆகல, பேசாம அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லுமா, நான் ஓகேவா இல்ல அந்த பசங்க ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். பார்க்கறதுக்கு கூட என் வாய்ஸ் ரொம்ப அழகாவே இருக்கும், அது உனக்கே தெரியும். அதனாலதான் என்ன கரெக்ட் பண்ண பாக்குறேன். அதாவது நான் ஆசை வச்ச பொண்ணு தான் கிடைக்கல, இந்த மீச வச்ச பொண்ணாச்சும் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுறேன். ஐ லவ் யூ. போயிடலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ வேண்டாமா. மைக் சரியா வச்சிருக்கியா? சிடிஎஸ் நண்பர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
சிட்டி யூனியன் பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் என் காமகோடி அவர்களை மேடை கிடைக்கணும். ஒரு சின்ன கௌரவம் பண்ணுங்க ப்ளீஸ். டாக்டர் என் காமகோடி அவர்கள் டெல்லி கணேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்வார். மாலை 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 போட்டுங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம். காமகோடி அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. சீதாராம் சார். இல்லை இல்லை சார். தேங்க்யூ. இந்த ராமராஜ் வேஷ்டி வந்து உங்கள் எல்லாருக்கும் மெயில் கொடுத்தோம். அதில் ஒரு பெரிய காமெடி ஆகி போச்சு. எல்லாம் விற்று போச்சான். ஏன்னா ₹1 100 போட்டதுனால எல்லாம் விற்று போச்சான். இப்போது 150 வேஷ்டி கொண்டு வந்திருக்காங்க. யார் யார் பதிவு பண்ணாங்களோ இப்போ எழுந்து போகக்கூடாது. டெல்லி கணேஷ் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்க சொல்லியிருக்கோம். யார் யார் கண்ணன்ட்ட பதிவு பண்ணாங்களோ அவங்க மட்டும் ஆளுக்கு 2 வேஷ்டி வாங்கிக்கலாம். அங்கே இருக்கிற ஸ்டாக் இருக்கிற பொறுத்த வரைக்கும். ஒருவேளை நாளைக்கு சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா தேர் வில் பி a ஸ்பெஷல் கன்சைன்மெண்ட் ஃபார் ஹியூமர் கிளப்புங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அதை நாங்கள் வாங்கி கொடுப்போம். ஏன்னா ரொம்ப அவங்க எதிர்பார்த்ததை விட சேல்ஸ் ரொம்ப எகிரி போனதுனால டு கீப் அப் த கமிட்மெண்ட் ஒரு 150 தோத்திஸ் வந்திருக்கு. இந்த மாதம் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால ஒரு பரிசுங்கிற இடத்துல 3 பரிசு. நாங்களும் அந்த ₹100 வேஷ்டியை 3 லக்கி டிப்பில் சேர்த்துருக்கோம். அதனால் 3 பேருக்கு ₹100 வேஷ்டி வரும். ஒருத்தருக்கு வந்து அந்த சௌபாக்கியோட வெட் கிரைண்டர் வரும். அந்த பரிசை டெல்லி கணேஷ் அவர்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் டெல்லி கணேஷ் பேசுவாங்க. முதல்ல அந்த வேஷ்டி வந்து எஸ் சிவகுமார் AMR 6105 எஸ் சிவகுமார் இருந்தீங்கன்னா மேடைக்கு வந்துடலாம், இல்லாட்டி அப்புறம் வாங்கிக்கலாம். அடுத்தது PK துரைசாமி, உங்களுக்கு ஒரு வேஷ்டி வாங்க. அப்புறம் ஜே லக்ஷ்மி AMR 7806 இந்த 3 பேருக்கும் வேஷ்டி. எஸ் சிவகுமார் இருக்காங்களா? எஸ் சிவகுமார் இல்லையா? ரைட்டு. PK துரைசாமி அண்ட் லக்ஷ்மி இருக்காங்களா? அங்கேயே கொண்டு வந்து கொடுத்து சொல்லட்டுமா? வந்துடுங்க ப்ளீஸ். சிவகுமார் இல்லையா? சரி, வேற ஒரு சீட் எடுத்துடலாம். சிவகுமாரா? அதுக்கே அவ்வளோ யோசனை பண்ணுறீங்க? வந்துடுங்க ப்ளீஸ். மேடம் வந்துடுங்க, வந்து வாங்கிட்டு போடுங்க ப்ளீஸ். சீக்கிரம் வாங்க. வாங்க. சௌபாகியா வெட் கிரைண்டர் வந்து ப்ரைஸ் வந்து பி கல்பகம் 7172 LM பி கல்பகம். அங்கே கொண்டு வந்து கொடுத்து சொல்லட்டுமா? அங்கே அனுப்பிச்சுட்றேன் மேடம். அங்கே இருங்க, வந்துடும். விஜி உங்களுக்கு கொடுத்துருமா? அந்த மேடத்திட்ட கொண்டு கொடுத்துரு. தேங்க்யூ. ஸோ பரிசினை வென்ற அனைத்து அங்கத்தினர்களுக்கும் எங்களுடைய நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் டெல்லி கணேஷ் அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஓவர் டு டெல்லி கணேஷ். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் எங்கே ஆரம்பிக்கிறதுங்கிறதோ ரொம்ப பிரச்சனை. அதே மாதிரி எங்கே முடிக்கிறதுங்கிறதும் ரொம்ப பிரச்சனை. முடிக்கிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் கைதெழுத்தத்தை பொறுத்து முடிச்சிருவாங்க. ஆரம்பிக்கிறதோ ரொம்ப கஷ்டம். ஆனால் ரங்கநாதன் அவர்கள் கடுகு, அகஸ்தியன், PSR என்று 3 பேரில் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். நான் முதல்ல டெல்லியில் மேடை ஏறினது அவருடைய லாப் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான்.
மேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எந்த கேரக்டராக நடிக்கிறோமோ அந்த நடிப்பை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் பலவிதமான கதாபாத்திரங்களை கொண்டு வந்து மக்களை சிரிக்க வச்சுருக்கோம். 68 1967 68 சின்ன பையனாக இருக்கேன். 67 68 அந்த டைம் நான் ஏர்ஃபோர்ஸில் இருந்த காலகட்டங்களில் சாயந்தரம் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே இங்கேருந்து தட்சிண பாரத நாடக சபான்னு அதுக்கப்புறம் ஒரு நாடக சபாவுக்கு இதை பார்த்துட்டு அங்கே கூப்பிட்டாங்க. அங்கே கூப்பிட்டு அங்கே ஷோவுடைய ட்ராமா மேஜர் சுந்தரராஜனுடைய ட்ராமாலாம் வாங்கி நாங்கள் போட்டிருக்கோம். சார் எழுதின இப்போ என்ன பூபதி என்ன படம் நாடகம் உங்கள் ட்ராமா பாவம் பூபதினு ஒரு காமெடி ட்ராமா அதுவும் நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே இந்திரா பார்த்தசாரதி முதல்ல நாடகம் எழுதுனதே எங்களுக்கு தான். அவர் நாவல் தான் எழுதிட்டு இருந்தார், நாடகமே எழுதலை. மழை, போர்வை பொருத்திய உடல்கள் அப்படிங்கிற நாடகத்தெல்லாம் அவுரங்கசீப் இந்த நாடகத்தெல்லாம் எங்களுக்கு தட்சிண பாரத நாடக சபாவுக்கு எழுதி கொடுத்தாரு. நான் முதல்ல மேடை நாடகத்தில் நடித்த போது நடிப்பை பார்த்துட்டு பாராட்டினதும் அகஸ்தியன் அவர்கள் தான். அவர் கூட உட்கார்ந்துருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் சொன்னது எல்லாம் உண்மை, எதுவுமே பொய் கிடையாது. நான் ரொம்ப சாப்பாட்டு பிரியன். எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் அந்த கிராமத்தில் போய் ஒரு ஆளை பிடிச்சி அவங்க வீட்டில் தான் சாப்பிடணும் தவிர ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் 40 வருஷமாக கடைப்பிடிச்சின்னு வரேன். அதில் சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது. எங்கேயாவது போய் நடிச்சிட்டு இருப்பேன், ஒரு மாமா வருவார், என்ன ஷூட்டிங்கா, உங்கள் நடிப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா, ரைட் என்ன சாப்பாடு ஆயிடுத்தா அப்படின்னு நைஸாக கேட்பேன். சும்மா விசாரிக்கிற மாதிரி, குசலை விசாரிக்கிற மாதிரி. டெய்லி நாங்கள் 9:30 சாப்பிட்ருவோம். இன்றைக்கி ஷூட்டிங்கிறதுனால காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டோம், மத்தியானம் தான் சாப்பாடு. அப்படியா, ஓ ரைட். என்ன மெனு என்ன? அடுத்த கொஸ்டின் அவர்கிட்ட சாப்பிட்றீங்களா? அதுதான் கேட்டேன், என்ன மெனு, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ரொம்ப அவியல்லாம் பண்ணிடாதீங்க, ஞாபகப்படுத்துறது அவியலை. இன்டைரக்டாக டைரெக்டாக கேட்டக்கூடாது. இல்லை சார் நீங்கள் சொல்லிட்டேன் அவியல் தான். இல்லை சார் ரொம்ப ஹெவியாக இருக்கும், கீரை மசியல் பண்ணுங்களேன், அது நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்போ நாளைக்கு அவத்து சாப்பாடு இருக்குது கன்ஃபார்ம் ஆகிடுது. இப்படி நான் ஆரம்பித்து நடிகை லட்சுமி எங்கூட நடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன கணேஷ் நீங்கள் மட்டும் போகிறீங்க, அழகாக சாப்பிட்றீங்க, என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? நானே ஒரு பிச்சை, இதில் உங்களை கூப்பிட்டு போனால் என்ன விட்டுருவா, நீங்கள் என்ன விட பாப்புலர் நைஸாக. இல்லை கேளுங்க ஒன்று. நான் போய் சொன்னேன் லட்சுமி மேடம்னு. ஐயோ ஒரேங்கிறாங்களா, கூப்பிடுங்க சார். நான் லட்சுமி வந்துட்டா. அதுக்கடுத்தாப்புல இன்னொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ரொம்ப தப்பு கணேஷ், நீங்கள் 2 பேரும் மட்டும் சாப்பிட்றது நல்லா இல்லை, வாங்கோன்னே. ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கு பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு பந்தியே நடக்குது, 10 பேர் சாப்பிட்றோம். ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கே கொஞ்சம் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் போகிறேன். அங்கே யாருமே இல்லை சார், இங்கே அப்படி ஒத்துருவோம், இங்கே ஏதாவது ஐயர் வீடு இருக்கா அப்படின்னு. இங்கெல்லாம் கிடையாது சார்ண்ணா. இந்த கோயிலில் யார் பூஜை பண்ணுறா? அது ஐயர் தான், அவர் வீடு எங்கே? அது அங்கே இருக்கு. சொல்ல வேண்டியதானே. எப்படி பிடிச்சேன், கோயிலில் பூஜை பண்ணுறது. அங்கே போயிட்டேன். சார் அப்படின்னு, வாங்க ஐயா, ஹே இவன் டெல்லி வாங்க உள்ள வாங்க அப்படின்றது. அவ்வளோதான், ஒரு வாரம் அங்கே தான் சாப்பாடு. அவர்களுக்கு எனக்கு சாப்பாடு போடுறதுல அவ்வளோ சந்தோஷம், எனக்கு என் வயிறை காப்பாற்றிக்கிறது ஒரு சந்தோஷம். ஹோட்டல் பக்கமே போக மாட்டேன். நிறைய காமகுடி ஆற்றுலாம் போய் நான் சாப்பிட்ருக்கேன். அவர் தாத்தாவெல்லாம் பார்த்துருக்கேன். அவர் தாத்தா அப்பா அவர் உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணுற அழகு இருக்கே, ஐயோ அவ்வளோ வயசுலேயும் அவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டி கேட்குறா, யார் வந்திருக்கா தெரியுதா? நாங்கள் ஷூட்டிங் பண்ணேன் செல்லம்மான்னு ஒரு சீரியல், அங்கேயும் பண்ணேன், பக்கத்தில் இன்னொரு ஊர்லேயும் பண்ணேன். அங்கே பண்ணும்போது அவர் எல்லாம் சன்னியானெலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பார்த்தார் என்ன, டெல்லி கணேஷா அப்படின்னா, இதை விட என்ன பாரத் அவார்டு எனக்கு வேணும்? அவ்வளோ பெரிய மனிதர், ஒரு ஆச்சாரமானவர்,
என்னை பார்த்துட்டு டெல்லி கணேஷான்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியங்கள். அப்படித்தான் நாடகம் ஆரம்பித்ததே எங்கே டெல்லியிலேருந்து ஆரம்பித்தனால தான் பாலச்சந்திரன் வந்து எனக்கு டெல்லி கணேஷன் பேர் வச்சார். நீ எந்த பேர் வச்சுக்காதரா, உனக்கு டெல்லி கணேஷுங்கிற பேரை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். நான் ஏர்ஃபோர்ஸில் இருந்தேன். மதுரையில் டிவிஎஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முயற்சி உழைப்பு எல்லாத்தையும் விட அதுவாக தேடி வருவது தான் வந்து நிற்கும். எல்லாம் சொல்லுவோம், முயற்சி திருவினை ஏக்கும்பாங்க, உழைப்பு உயர்வை தரும்பாங்க. எனக்கு இது ரெண்டையும் விட தேடி வந்தது தான் எனக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் என் வாழ்க்கையில். டிவிஸில் வேலை பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கார்டு வந்தது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்து விமானப்படையில் ஆள் சேர்ப்பு தமிழில் எழுதியிருந்தாங்க. அப்படின்னு நான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருந்தேன். என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். 600 பேர் நிற்கிறாங்க எல்லா செலெக்ஷனுக்கு. எடுக்க போகிறதுன்னு 40 பேர் 50 பேர் தான் எடுக்க போகிறாங்க. அந்த 600 பேரில் நான் மட்டும் இந்த வேலை கிடைக்குமா? எனக்கு சில ப்ராப்ளங்கள், சில ப்ராப்ளங்கள்னால் ஃபேமிலி ப்ராப்ளங்கள் வச்சுக்கலேன். எனக்கு அம்மா நான் 3 வயசு இருக்கும்போது போயிட்டாங்க. எங்கள் அப்பா 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணார். அப்படி வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஐ வாண்ட் டு பி அவே ஃப்ரம் தீஸ் பிளேசஸ். மதுரை திருநெல்வேலியை விட்டு எங்கேயாவது போயிடணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளேயே இருந்தது. மதுரை மீனாட்சியை போய் டெய்லி கும்பிட போக மாட்டேன், அங்கே மடப்புளி இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலில். அப்போ எனக்கு வேலை வெட்டி கிடையாது. எங்கள் சித்தப்பா டிவிஸில் வேலை பார்த்துருந்தாரு, அங்கே போய் நிற்பேன். என்னடா அப்படிம்பார். ஒன்றும் பதில், என்னடானா என்ன சொல்ல முடியும்? ஏதாவது இருந்தால் சொல்ல, ஒன்றுமே இல்லை. அப்படியே நிற்பேன். இந்தா அப்படின்னு என்ன 4நாவோ 8நாவோ என்ன வருதோ அதை கையில் கொடுப்பார். அதை வாங்கிட்டு நான் நேராக போனது மீனாட்சி அம்மன் கோயில் மடப்புளிக்கு தான் போவேன். அங்கே கொண்டு கொடுத்தா இவ்வளோ பெரிய புளியோதரை தருவாங்க. உதுத்தா இலை பூரா இருக்கும், அவ்வளோ சாப்பாடு. அதை சாப்பிட்டா ராத்திரி வரைக்கும் பசிக்காது. அதுக்காகத்தான் நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன் தவிர பொற்றாமரை குளத்தை பார்த்து ரசிப்பதற்கோ, முக்குரின் பிள்ளையாரை கும்பிடுவதற்கோ, மீனாட்சியை பார்ப்பதற்கோ அல்ல. வயிறு நிரம்பினதுக்கு போய் வெளியிலிருந்து அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி உண்டை கட்டி சாப்பிட போன என்னையே மீனாட்சி டெல்லி கணேஷ் ஆக்கிட்டாலே. நான் ஒழுங்கா போய் கும்பிட்டு இருந்தேன்னா எங்கேயோ கொண்டு போயிருப்பேன். என்ன அவருடைய கடைக்கண் பார்வை கொஞ்சம் தான் விழுந்தது, அதுக்கே நான் இவ்வளோ பெருசாயிட்டேன். அப்புறம் ஏர்ஃபோர்ஸில் போய் நிற்கிற ஆள் எடுக்கிறதுக்கு 600 பேர் நிற்கிறாங்க. எல்லாரும் யங்ஸ்டர்ஸ். ஐ எம் ஆல்சோ யங்ஸ்டர். ஆனால் ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி இன் மை ஃபேஸ். ஐ வாஸ் ஆல்வேஸ் டல், எக்ஸ்பெக்டிங் சம்திங். கிடைக்குமா கிடைக்காதாங்கிற இந்த லுக்கு தான் இருந்தே தவிர மற்ற பசங்கள்லாம் தம் அடிச்சுன்னு ஜாலியாக அப்படி சந்தோஷமாக இருக்காங்க. நான் மட்டும் எதையோ தொலைச்சிட்ட மாதிரி அது கிடைக்குமா கிடைக்காதாங்க அப்படியே முடிக்கிறேன். அந்த எக்ஸாமினர் வந்து வடக்கத்திக்காரன். அவன் அங்கேருந்து இந்த கூட்டத்தை அப்படியே பார்த்தான். பார்த்ததில் என்னமோ அவனுக்கு என்ன பிடிச்சி போச்சு. யூ கம்மியர் அப்படின்னா. நான் போனேன். நான் போர்டை ஸ்கூல். இங்கிலீஷ் சுத்தமாக பேச வராது, ஏதோ எழுதுவோம் அவ்வளோதான். போன உடனே வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னா. மை நேம் இஸ் கணேசன் அப்படின்னேன். சிவாஜி கணேசன் ஒரு ஜெமினி கணேசன். அப்போ முதல்ல கேட்ட கேள்வி, அப்பா அவனே பிள்ளையார் சொல்லி போட்டா பின்னால் நீ ஒரு நடிகை நான் வரப்போறேன்னு. எல்லாம் மீனாட்சியுடைய அனுகிரகம். ஆர் யூ டெல்லி கணேஷ், ஆர் யூ ஜெமினி கணேஷ், சிவாஜி கணேசன்? ஐ எம் ஆர்டினரி கணேஷ் அப்படின்னேன். ஓ, இன் மெட்ராஸ் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஒன் ஆர்டினரி கணேஷ் ஏதோ கேள்வி பண்ணான். அந்த கேள்வியெல்லாம் ரசிக்கிற அளவுக்கு நான் இல்லை. எனக்கு ஏதாவது வேலை போட்டுக்கூடிய இங்கேருந்து ஓடணும். ஐ வாண்ட் ரன் அவே ஃப்ரம் ஹியர்ங்கிற அந்த ஒரு இதில் இருந்தேன். அவனுக்கு என்னமோ என்னை பிடிச்சி போச்சா. யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்? எஸ் சார். யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? தெரிஞ்சிடுது அவனுக்கு, இவனுக்கு சுத்தமாக வராதுன்னு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் அவனே சொல்லிட்டான். நோ ப்ராப்ளம், டூ ஒன் திங், யூ டெல் ஆல் த பீப்புள் டு ஸ்டாண்ட் இன் ஒன் லைன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். வாட்? ஒன் லைன், ஆல் ஸ்டாண்ட். எஸ், கோ. இது போருமே. வாட் இஸ் லாங்குவேஜ்?
அதர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் வாட் லாங்குவேஜ். அது கிராமர் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வாட்டர் அப்படின்னு கையை தண்ணி வரப்போகுது, ஐ வாண்ட் வாட்டர்னு சொல்லணுமா என்ன? தேவையே இல்லை, அவ்வளோதான். அவன் புரிஞ்சுதான். நான் உடனே இல்லைப்பா எல்லோரும் லைனில் நில்லுங்க, என்ன வரிசையாக நின்றாங்க லைனில். நின்னேன் சார், ஆல் ஆர் ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு போய் நின்னேன். போனேன், அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யூ ஸ்டாண்ட் ஃபஸ்ட் அப்படின்னு நான் என்ன முதல்ல எனக்கு சொன்னான். அங்கே போனால் ஹைட்டு வெயிட்டு ரெண்டையும் செக் பண்ணி பாதி பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டான். ஹைட்டு வெயிட்டு எனக்கு ஓகே, பிகாஸ் ஐ வாஸ் பார்ன் அண்ட் brought up in a village. ஸ்விம்மிங், மலை ஏறுறது இதெல்லாம் ரொம்ப தெரியும். அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது. நல்ல ஹைட்டு நல்ல வெயிட் இருந்ததுனால ஃபஸ்ட் ரவுண்ட் செலெக்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் கேட்பான், அதெல்லாம் எழுதணும். அதை எழுதிட்டே இருக்கேன். எல்லோரும் எழுதுகிறாங்க. இப்படியே வந்தார் அந்த ஆள் பக்கத்தில் வந்துட்டு என்னோடய பேப்பர் இப்படி பார்த்தார். பார்த்துட்டு அப்படின்னு போயிட்டார். இது 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 டிக் 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 4 மார்க் உடனே கிடைச்சிது. அப்புறம் தப்பாக எழுதி மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து பரீட்சை அவன் தான் எழுதுனான், நான் எழுதலை. உடனே எழுதுனேன், ஓகே டன். அதுக்கு அடுத்த நாள் வேற ஒரு எக்ஸாம் என்னென்னா, அந்த ஒரு உருவத்தை பிரித்து போட்டிருப்பாங்க, சேர்க்கணும். அதை சேர்க்கும்போது வால் எங்கே இருக்குது தலை எங்கே இருக்குது யோசிச்சுட்டே இருந்தேன். வந்தான், எனக்கு எக்ஸாமே எழுத சொல்லியிருக்க வேண்டாம், அவன் பாவம் என்னமோ ஒரு மாதிரி எழுதி எல்லாத்துக்கும் பாஸ் போட்டாச்சு. 4 நாள் ஓவர். நாளைக்கு காலம்புற இன்டர்வியூ. நான் வீட்டுக்கு போகிறேன். மழை, நல்ல மழை பெய்யுது மதுரையில். அப்போ ஒரு பையன் சொல்கிறான், சார் உங்கள் பேர் கணேசனா? ஆமாம். முதல் பேர் உங்கள் பேர் தானே? ஆமாம். ஏன்? இல்லை, உங்கள் பேருக்கு முன்னாடி ஃபெயில்டுன்னு போட்டிருக்கு. என்னடா அது இவ்வளோ ஃபெயில்டு போட்டிருக்கு, சான்ஸே இல்லையே, எனக்கு இதை விட்டால் வேறு கதி இல்லை, நான் போயே ஆகணுமே அப்படின்னு வெறியில் அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கே போயிட்டேன். கண்டுபிடிச்சி போயிட்டேன். நல்ல மழை, கொடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது நான் பாட்டு நனைஞ்சிட்டு நிற்கிறேன். அவங்க எல்லாம் பர்முடாஸ் எல்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டு ஜாலியாக அப்படி தச்சேராக என்னை பார்த்தாங்க. ஏய், ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர், கம் ஹியர் அப்படின்னு நான் போனேன். கணேஷ், வாட் ஹேப்பன், வி ஆர் ட்ரென்ச்சிங் தி ரெயின். என்னது சார், ஒன் ஃப்ரெண்ட் டோல்ட் ஐ ஃபெயில்டு. வாட், ஹூ டோல்ட்? your friend told I failed. You failed? Nair, you check up his record, what is? I was in the பார்த்துட்டு, no sir, he's all right, he's through. You're okay. You're okay, man. What is your father? My father is a teacher. Who is the president of America? Kennedy. Kennedy or Chacha? Don't say Kennedy. Sri John F. Kennedy. Yes, sir, Sri John F. Kennedy. Who is the Defense Minister of India? Sri Y.B. Chauhan. Very good. Tomorrow interview, you come. நான் இன்டர்வியூக்கு போகிறேன். ஒரு யூனிஃபார்மில் உட்காந்துருக்கார், பக்கத்தில் 4 பேர் உட்காந்துருக்காங்க, பந்தாவாக இருக்குது. நான் போய் அப்படி உட்கார்ந்தேன். Sit down, Ganesh. What is your father? My father is a teacher. இதுக்கெல்லாம் பாராட்டுறான். அப்பா டீச்சர் சொல்றதுல என்ன இருக்கு? Who is the president of America? Sri John F. Kennedy. Beautiful. பின்னிட்டேன்னு உடனே, Ganesh, you join Air Force. Okay? Go to Tambaram. I have given you electrician trade. Nobody will give this trade. This is second group. And they charge a lot of money for this. I am not like that. அப்பவே நல்லவங்களும் இருந்திருக்காங்க, பணம் வாங்காதவர்கள். இல்லை, அப்போ தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், ஈங்கிவனை யான் பிறவே என்ன தவம் செய்து கொண்டேன். நண்பனாய், நல்ல ஆசிரியனாய், தெய்வமாய். அவன் இன்னைக்கு வரைக்கும் நான் சந்திக்கல, யாருன்னே தெரியல.
வந்தாச்சு. நான் போய் பெங்களூரில் போய் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்தேன். ஏர்ஃபோர்ஸ், the flight will fly like this. My life is also in ascending order so far. I am very happy. அது மாதிரி எனக்கு தேடி வந்த ஏர்ஃபோர்ஸ் எத்தனையோ டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக் கற்றுக் கொடுத்தது ஏர்ஃபோர்ஸ் தான். எ ப்ராப்பர் டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தது ஏர்ஃபோர்ஸ் தான். பயம்னா என்னன்னு தெரியாது. கால் அ ஸ்பேட் ஹூஎவர் இட் இஸ், அதுவும் ஏர்ஃபோர்ஸ் தான். உண்மையிலே ப்ரௌட். அப்படி ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற காலங்களில் தான் இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. அவர் PS ரங்கநாதன் சொன்னார், கல்யாணம் பண்ணிப்பார்னு ஒரு நிகழ்ச்சி நான் அடிக்கடி பண்ணுவேன். அது தொடர்ந்து நான் ஏற்பாடு பண்ணதில்லை. சும்மா ஒரு வீட்டில் வைத்தியர் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு, அவர் வீட்டிலாம் தங்கியிருந்தேன். அவர் தான் எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தார். இப்போ இருக்கார். போன 2 மாதத்துக்கு முன்னாடி கூட சதாபிஷேகம் ஆச்சு, நான் போயிட்டு வந்தேன். அவன் வீட்டில் இருக்கும்போது சும்மா நம்ம ஊர் கல்யாணங்கள், இப்போ கல்யாணங்கள்லாம் மாறிடுது, நான் சொல்கிற காலத்து கல்யாணங்கள். அந்த மாப்பிள்ளை எப்படி வந்து இறங்குவார், மாப்பிள்ளையோட அப்பா எப்படி பேசுவார், அதெல்லாம் ஒவ்வொன்றா ஒரு பிட்டாக பண்ணி காட்டுவேன். அப்பா அவன் சொன்னால் அந்த பிட்டாக பண்ணி காட்டுறது ஏன்டா, we don't make it an order. மாப்பிள்ளை வந்து இறங்குறதுலேருந்து கல்யாணம் ஆகி பொண்ணு வீட்டுக்கு அந்த பூந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு இது சீனா பண்ணேன் அப்படின்னார். அப்போ எங்களை பாம்பே கூப்பிட்டுருந்தாங்க நாடகம் போடுறதுக்கு. நாங்கள் நாடகம் போட்டோம். நாடகம் போட்டு முடித்து எங்களுக்கு ஒரு பாராட்டு விழாலாம் கொடுத்தாங்க. அந்த பாராட்டு விழாவில் நீங்கள் ஏதாவது பண்ணி காட்டுங்களேங்கும்போது கணேஷ் அந்த கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னார். 25 minutes அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணி காமிச்சேன் கம்ப்ளீட்டாக. பையனோட அப்பா வரார். ஒரு பையன் ஓடி வரான் கிராமத்தில், மாமா மாப்பிள்ளையத்துக்காரெல்லாம் வந்தாச்சு. வந்துட்டாளா, ஆரத்தி எறி சீக்கிரம் வந்தாச்சாமே, வா சீக்கிரம் வா வாங்கோ. மாப்பிள்ளையோட அப்பா எப்படி பையனை நல்லா இருந்தேன். நல்லா இருந்தது. கொஞ்சம் ரோடு கடன்னு ஆடுது. ரோடு ஆடினதுக்கு பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவான் பாவம், அவன் சிவ கான்ட்ராக்டரா. அது ரோடு அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இன்றைக்காவது மாதிரி இருக்கும். 47 சுதந்திரம் வாங்கி இன்றைக்கி வரைக்கும் ரோடு ஆடிண்டே தான் இருக்குது. ஆடாத ரோடே கிடையாது. இதுக்கு இந்த பொண்ணோட அப்பா விளக்கம் சொல்லணும். அது போட்டாச்சு, சேங்ஷன் ஆகிடுது, அடுத்த மாதம் போட்டுருவான். அதான் கொண்டுட்டான். மாப்பிள்ளை என்ன, அவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்குவா. டெய்லி காப்பி தான் சாப்பிடுவான். அன்னைக்கு ஹார்லிக்ஸான். அவன் ஏதோ காப்பின்னு சொல்ல வருவான். மிரட்டுவர். மாப்பிள்ளை குளிக்கிறதுக்கு அவனுக்கு வெந்நீர் போடுங்க, நாங்கள் வந்து பச்சை தண்ணில் குடிச்சுக்கிறோம். அந்த மாப்பிள்ளை அங்கேருந்தே பில்டப் பண்ணுறது. பொண்ணோட அப்பா IAS படிச்சிருப்பார், மாப்பிளோட அப்பா வெறும் ஸ்கூல் வாத்தியாராக இருப்பார். இருந்தாலும் பொண்ணோட அப்பா இடுப்பில் துண்டை கட்டின்னு இப்படி தான் நிற்கணும். அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது. கல்யாணத்தை பண்ணி கொடுப்பார், எல்லோரும் சாப்பிடுவான். சாப்பிட்டு இந்த ஊருக்காரங்க வம்பளப்பான் பாருங்க உட்காந்துட்டு, ஒரு பொண்ணு தானே வடையை பற்றியா எள்ளூர் 2 பேர் போட்டிருக்கான் அப்படிப்பார். அப்போ இந்த பொண்ணோட அப்பா ஒரு வா, இப்போ தான் உன்னை பற்றி வீழ்ந்தேன், நல்லா பண்ணுறடா, மனசு ஜம்முன்னு இருக்குடா, எதுக்கு இவ்வளோ பெரிய வடை போடுற, சின்னதாக போடக்கூடாதா அப்படிங்கிறது. அவன் நிஜமாக பாராட்டுறான்னு அவன் போகிறான் பாவம். இன்னும் சொல்லுவான், ஏன்டா அவன் இருக்கும் ஒரு மாதிரி பேச இல்லாத மாதிரி பாவம், ஏண்டா மனசு கஷ்டப்படும். இது வேற இப்படி எல்லாம் சொல்லுவா. அப்புறம் நலுங்கு வரும். நலுங்குல வந்து பாட்டு பாடுவா. ஒரு வயசான பாட்டி, விடமாட்டா, மயக்க பாட ஆரம்பிச்சான்னு விடவே மாட்டேன். தம் பிடிக்க முடியல அவருக்கு. நலுங்கிட குழந்தை எல்லாம் பாட்டி இருங்க, நாங்க பாடணும். நலுங்கிட வாரி குழந்தைகள் பாடணுங்கிற பாட்டி. ராஜகோ விடமாட்டா அந்த பாட்டி, பாடிட்டே இருப்பான். குழந்தைகள் கேட்காது. எங்கிருந்தாலும் ஆழ்க, அதுக்கு குழந்தை பாடும். இதுக்குள்ள பிள்ளை அக்கா ஊற்றி இருப்பா, அவள் சும்மா இருக்க மாட்டேன், வீட்டு இருப்பா. ஏண்டா மாதவா, பொண்ணு ஒரு பாட்டு பாட சொல்றா, பாட மாட்டேங்குதா, இப்பயே தயங்கி கிடைக்க, ஓ கல்யாணத்துக்கு முன்னாடி தயங்கி கிடைக்க, அந்த பக்கம் விழுந்துருவியா, பாட சொல்றா, பாடு, இருமா பாடுவான்.
பாடுவா, நல்லா இருக்குப்பா, இப்பயே தூக்கி வச்சுருக்கோம் சொன்னோன்னு கோவம் வருது பற்றியோ அவளுக்கு. உடனே இந்த பொண்ணை பார்த்து, சாந்தி ஒரு பாட்டு பாட, பொண்ணோட அக்கா பக்கத்து, சாந்தி ஒரு பாட்டு பாடு, பாடுறி, ஆர்வமா பாடு. பாட்டு பாட போறா, இது அதான் பாட ஆரம்பிக்கிறா, இப்படி விரட்டாத. என்ன ஆறுமோ ஆவல் ஆறுமுகனை நேரில் காணாமல் ஆறுமோ காண. அவ்வளோதான். ஒரு பொண்ணு கூட ஃபுல் பாட்டு பாடினா பாதே ஹை பிச்சில் இறக்கிடுவாங்க. ஒரு மாதிரி நலுங்கு முடியும், ஃபர்ஸ்ட் முடியும். மறுநாள் காலம்புற மாப்பிள்ளை பொண்ணுடக்க, சாந்தி என் மோதிரத்தை எங்க? ஒன்று பொண்ணோட அம்மா, அப்போ பிள்ளையோட அம்மா, நேற்றுக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்டால் இன்னைக்கு அவள்கிட்ட கேட்குறான் பாரு. உள்ளுக்குள்ள சந்தோஷம். ஒரு மாதம் கழிச்சு சண்டை வரப்போகுது, அது வேற விஷயம். இனிமே அவதாண்டி எல்லாம் அவனுக்கு அப்படி இப்படிம்பா. இப்போ கல்யாணம் நான் ரொம்ப சுருக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் சொல்லலை, டைம் ஆகுதுங்கிறதுனால. இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சாச்சு. 3 நாள் கல்யாணம். அப்பா பாவம், பொண்ணோட அப்பா அங்கங்கே அலைஞ்சு இழிஞ்சு ஓடி ஆடி அவனுக்கு தொண்டை கட்டிடுது பாவம். எவெல்லாம் போகணும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவேண்ணே. ஆமாம், அவள் வண்டி எடுத்துன்னு 7:30 மணிக்கு வண்டி, நீ கூட போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவர் பாவம் தொண்டை கட்டிட்டு பேசிகிட்டு இருக்கார். இப்போ வண்டியெல்லாம் கிளம்பி அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புறா. பொண்ணோட பாட்டிக்கு கண் தெரியாது பாவம், அவர் ருத்ராட்சத்தை வச்சு உருட்டிட்டு உட்காந்துருக்கா. பக்கத்து வீட்டு மாமி கமெண்ட்ரி, பேத்தி புறப்பட்டாச்சு. அப்படியா, நமஸ்காரம் பண்ணுறா, எங்கே? நல்லா ரெடி, போயிட்டு வா, உங்கள் அப்பா நிறைய செஞ்சுருக்கான் உனக்கு, போ. முன்னே அம்மாட்ட வரா, அம்மாவுக்கு அழுக பீறிட்டு வருது. நல்லா இருக்கு உடனே அப்பா காலில் போயிட்டுயா, பழம் பழம் அவங்க பழம் இல்லை வேண்டாப்பா, போயிட்டு வா. பலவிதமான எக்ஸ்பிரஷன். பண்டிகையா அந்த பிள்ளையோட அப்பாட்ட பொண்ணும் அப்பா சொல்கிறார், இப்போ பொண்ணை பார்த்துங்கோ, எனக்கு ஒரே பையன், பொண்ணு கிடையாது, உங்காட்டு பொண்ணு எங்காட்டு பொண்ணு மாதிரி. இந்த இருக்கு பாம்பே, ஃப்ளைட்டு பிடிச்சோ 2 hours வந்துட போகிறா. நீங்கள் வாங்க, நாங்கள் வரோம், இன்னும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். சரி போயிட்டு வாங்க. ரைட், எல்லாம் போயாச்சு. 3 மாதம் ஆகுது, லெட்டர் வருது. பொண்ணோட அப்பா உட்காந்து இன்னும் பால்காரிக்கு செட்டில் பண்ணல, பந்தல்காரனுக்கு செட்டில் பண்ணல. தரேன்டா, நான் என்ன ஓடியா போகிறேன், நீங்கள் ஓடி போக மாட்டீங்க சாமி, எனக்கு பேமெண்ட் வேணுமே, எல்லாம் தரேன், நீ இங்கே தான் இருக்கேன், நானும் இங்கே தான் இருக்கேன், எங்கே போகிறோம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சார் அந்த லெட்டரை ஒன்று கொடுக்குறான். லெட்டரை வாங்கி படிக்கிறார். அது சரி. லக்ஷ்மி வீட்டுக்காரி கூப்பிடுறார், வரா, இந்தா உன் பொண்ணு லெட்டர் போட்டிருக்கா. என்ன? ஓ அப்படியா, நேராக பக்கத்து அதுக்கு போகிறா, படித்து கட்டுற, 3 மாதம் அப்படிங்கிறார். பொண்ணோட அப்பா, கல்யாண கூணே நிமிரல, அதுக்குள்ளே சீமந்த கூணா. இது ஒரு தொடர்கதை, இது ஒரு தொடர்கதை. ஆனால் ஒரு சுமையான சுகம், நல்ல சுமைதான் பொண்ணோட அப்பனுக்கு. ஆனால் அந்த சுகம் இருக்கு பார்த்தா, கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன மாப்பிள்ளை வந்தாச்சான்னு கேட்கும்போது ஒரு சுட்டு கண்ணீரோட அப்படிங்கிற மத்தியில் அந்த சுகம் லைஃப்பில் நம்மளால் இனிமேல் கிடைக்காது. அந்த சுகத்தை அனுபவிக்கணும். நான் கிராமத்திலே பிறந்த பல கல்யாணங்களை பார்த்ததுனால இந்த நிகழ்ச்சியை அங்கே நடத்தி காட்டினேன். அதுபோல் எல்லாமே இவர்கள் தான் என்னை ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி என்னை நடிகன் ஆக்கியது யார் என்றால் PS ரங்கநாதன், வைத்தி போன்ற டெல்லி நண்பர்கள் தான். அதனால தான் இந்த டெல்லி என்ற பெயர் என்னோடு ஒட்டி கொண்டது, மறக்கவே முடியாது. சிந்து பைரவியில் மிருதங்குத்வான் ரோல் டிவி கோபாலகிருஷ்ணன் தான் பண்ணணும்னு பாலச்சந்தர் ரொம்ப ஆசைப்பட்டார். டிவிஜியை கூப்பிட்டார்.
நீங்கள் தான் பண்ணணும்னு இந்த ரோலை. அவர் என்ன கதைன்னு கேட்டார். சொன்னார், ஓ இதில் கள்ளு குடிக்கிற மாதிரி சீன்லாம் வருதே, எனக்கு அந்த பழக்கம் இல்லை, எனக்கு வேண்டாம். இல்லை நடிக்கிறது தானே, நடிக்கிறதோடு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னார். மாட்டேன்ட்டார். இவருக்கு ரொம்ப அப்செட். பாலச்சந்தருக்கு என்னடா அது, அவர் கொஞ்சம் அழகாக இருப்பார், ஜம்மன் நோஸ் நீளமாக நல்ல நீண்ட முடி, அது வந்தால் கம்பீரமாக இருக்கும். அதனால் ஒரு 50 மார்க் அதிலேயே கிடச்சிடும் அவருக்கு. அதுக்காகத்தான் அவரை போட்டார். அவர் பண்ண மாட்டேன்ட்டார். இப்போ யாரை போடன்னு தெரியல, திணறாரு கிடந்து. யாரோ டெல்லி கணேஷ், என்ன டெல்லி கணேஷா அப்படிங்கிறார். அப்புறம் திடீர்னு வேறு வழி இல்லாமல் எப்படியும் யாராவது நடிச்சு ஆகணும், அதுக்காக தான் என்னை கூப்பிட்டார் டெல்லி கணேஷ்னு. நான் போனேன். மிருதங்கம் தெரியுமாடா அண்ணார். பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்கேன். வாசிக்க தெரியுமாடா என்ன? சார் மிருதங்க வாசிக்க தெரிஞ்சால் நான் கச்சேரிக்கு போயிருப்பேன் சார், நான் எதுக்கு நடிக்க வரேன் அப்படின்னு. இவனை வச்சு நான் என்னத்தை பண்ணுறது. அந்த என் டிரைவர் இப்போ மிருதங்கம் கற்றுக்கிறான், நீ போய் அவன்கிட்ட கற்றுண்டு. அவங்ககிட்ட போய் கற்று நான் எப்போ வாசிக்கிறது? சாயந்தரம் 6 மணி ஷூட்டிங்கு 4 மணிக்கு கூப்பிட்ருக்காரு. உடனே நான் பார்த்தேன், அந்த மிருதங்கத்தை கொடுறாருன்னு கொடுத்தான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச தாளம், இப்படி போட்டேன், ஏதோ ஒரு தாளம். இது யார் வாசிக்கிறாரு கேட்டார். டெல்லி. நான் கூப்பிடவனே, இப்போ நீ வாசியா, எங்கே வாசி? இன்னும் மறுபடியும் அதை வாசி காமிச்சேன். இது போறோம்டா, இது போகிறோம், மற்றது இளையராஜா பார்த்துப்பார். அந்த இளையராஜா புண்ணியத்தில் தான் எனக்கு பேர் வந்தது. அதில் அதை இளையராஜாவே எந்திருந்து நின்று பாராட்டினார். கணேஷ் உங்களுக்கு மிருதங்கம் தெரியுமான்னார். தெரியாது சார்னு. உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொன்ன வார்த்தை வேற யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரித்தம் சென்ஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க பாட்டு டொப்பு டொப்புன்னு அடிச்சிருந்தா எனக்கு வாசிக்க தெரியாது. நீங்க அடிக்கிறீங்க, கையை மேலே கொண்டு போறீங்க, அந்த இடத்துல நானும் கொஞ்சம் வாசிக்க முடிஞ்சதுனால ரொம்ப நல்லா இருக்கு கணேஷ்னு இசை ஞானியால் ஒரு பெரிய பாராட்டு கிடைத்தது. படம் முடிஞ்ச உடனே பாலச்சந்தர், நான் முதல்ல வேற ஒரு ஆளை ட்ரை பண்ணேன்டா, அப்புறம்தான் உன்னை கூப்பிட்டேன், ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் உன்னை கூப்பிட்டேன், ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சது நீதாண்டா அப்படின்னு அவரே சொல்லக்கூடிய எனக்கு அந்த கதாபாத்திரம் கிடைத்தது. அதே மாதிரி அச்சமில்லைங்கிற படம், அதில் ராஜேஷுக்கு அப்பாவை நடிக்கணும், வேறு யாரையோ போட்டிருந்தா திருநெல்வேலி பாஷை பேசணும். அவருக்கு திருநெல்வேலி பாஷையும் வரல, ஒரு மாதிரி நடிப்பும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு ஒன்று வேறு யாரை போடலாம்னு டெல்லி கணேஷ் நான் கூப்பிடியா என்னார். நான் போனேன். நான் அந்த பாஷையை பேசி நடித்த போது பார்த்துட்டு, பிரமாதம்டா, வெரி குட், எனக்கு ரொம்ப ஹாப்பி, இந்த ரோல் புழைச்சிக்குன்னார். த்ரூ அவுட் பெரிய ரோல் பண்ணேன். அதுவாக வந்தது தான். யார் பாலச்சந்தர், எனக்கு அவர் வேற யாரையோ கூப்பிட்டார், பட் எனக்குன்னு வந்தது. தானே தானே பே லிக்கா ஹை கானே வாலே கா நாம், ஒவ்வொரு தானியத்திலும் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஹியூமர் கிளப்பில் வந்து உங்களை சிரிக்க வைக்கணும் என்று எழுதியிருந்தால் அதுதான் நடக்கும். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. குறையொன்றும் இல்லை, குறை தீர்த்த கண்ணாங்கிற மாதிரி ராஜாஜி நிறைய பேர் இந்த பாட்டை பாடுவா, கல்யாணத்தில் பாடுவா, அங்கே பாடுவா, இங்கே பாடுவா. அனைவரும் பேருக்கு ராஜாஜி எழுதினார் தெரியாது. எல்லாரும் கடவுளுடன் கேட்பார்கள், எனக்கு அதை கூட இதை கொடு, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத உளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத, இதெல்லாம் கேட்குறான் கடவுள்கிட்ட. தான்னு ராஜாஜி உத்தர் தான் எனக்கு வேண்டான்னார். எனக்கு என்ன குறை, நீ தான் நல்லா படிச்சிருக்கே, என்ன ஒரு குறையும் இல்லை. ஆமாம், அப்படி சொன்ன ஒரே ஆள் யாருன்னா ராஜாஜி தான். இப்படி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சா கடவுளுக்கு சந்தோஷம் வந்து அவரே தர ஆரம்பிச்சிருவார். நீ தான்னு அழுதுண்டே இருந்தா பாவம் என்னதான் பண்ணுவார். அதனால சேகர் அவர்கள் என்று நல்ல ஹால் கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டார். பல வருடங்களுக்கு முன்னால்
கூட்டத்துக்கு ஆள் கிடைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தார். சேகர் வந்து சிறுக சிறுக மொட்டை மாடியில் 10 பேர் உட்கார்ந்து ஹியூமர் கிளப் நடத்தியிருக்கார். அப்போ இருந்து நான் மெம்பர். என் குடும்ப நண்பர்னு சொல்லிட்டார் அவர். ஹியூமர் கிளப்போட குடும்ப நண்பர் டெல்லி கணேஷ். நான் ஒரு நிலைய வித்வான் மாதிரி. ஏசுதாஸ் ஹோட்டலில் கச்சேரிக்கு யாரை கூப்பிடுவார், நிலைய வித்வான் வாசிக்க சொல்லிடுவார். அதே மாதிரி யாரும் வரலன்னா டெல்லி கணேஷ் நீங்கள் வாங்கணும்னு நான் வந்துடுவேன். எனக்கு ஈகோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. 4 பேர் நம்ம பேசுறதை கேட்டு சிரிச்சா அதை விட சொர்க்கம் லைஃப்ல எதுவுமே கிடையாது. அண்ட் ஹியூமர் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் தேர் ஆல் வெல் டிசிப்ளின்டு மெம்பர்ஸ். 4 மணிக்கு கூட்டம்னா 4 மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்துருக்காங்க. யார் எப்படி போனாலும் சேகர் 4 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிச்சிருவார். அன்னைக்கு ஷோ அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இரங்கல் கூட்டம் நடந்தது போன வாரம் இதே இடத்துல. 4 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக கரெக்டாக 3:30 மணிக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம். எத்தனை பேர்? 30 பேர் உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தை சொல்லி முடித்து அரை மணி நேரம் கழித்தவுடன் அவரே சொல்றார், சங்கரன் விஷ்ணு பாராயணத்தை முடிச்சுட்டு கரெக்டாக 4 மணிக்கு ஆரம்பிக்கணும் 3:55க்கு முடித்தார். முடிச்சுட்டு சங்கர் முடிச்சிட்டேனா, சேகர் முடிச்சேனா அப்படின்னார். ரொம்ப அதாவது வர்றவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல ரசிகர்களை இந்த மீனா முத்தையா அவர்கள் கூட கேட்டார்கள் கூட்டம் வருமா என்று. இப்போ பாருங்கள் கூட்டத்தை, நீங்கள் வந்தபோது இருந்த கூட்டத்தை விட இப்போ ஹால் நிரம்பிடுத்து, ஃபுல்லாகிடுத்து. பாதியிலே எழுந்திருந்து போவது, நினைத்த நேரத்தில் வருவது யாருக்குமே கிடையாது. இங்கே எல்லாம் வரும். தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு பேர் அந்த மாதிரி நடக்குமே தவிர பாக்கி எல்லோரும் கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவாங்க. வந்து அவர்களும் இவர்களுமா சேர்ந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை. இப்போ டாக்டர் கொடுக்க வேண்டிய மருந்து செலவு, இந்த செலவெல்லாம் ரொம்ப குறைக்கிறார் சேகர். நாமெல்லாம் சிரிச்சோம்னா நோய் வராது. சிரிக்கணும், நல்லா சிரிக்கணும், சிரிக்க வைக்கணும். அது ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட. அடிக்கடி சேகர் சொல்லுவார், மதுரையில் ஒருத்தன் கேட்டான் நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க சார், நாங்கள் 5 நிமிஷத்துக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. எம்ஜிஆர் பாடுவார். அவருடைய பாட்டுக்கு ஒன்றுமே நமக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான பாடல். சிரித்து வாழ வேண்டும், பிறர் நம்ம பார்த்து சிரிக்க வாழக்கூடாது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் நம்ம வாழக்கூடாது. என்ன அற்புதமான வரிகள் இல்லையா? ஆகவே ஹியூமர் கிளப் வந்து சிரிப்பை மட்டும் வழங்கவில்லை, நல்ல ஒரு ஒழுக்கத்தை நமக்கு வழங்குகிறது, நல்ல தன்மையை வழங்குகிறது, நாம் எல்லோரும் ஒன்று என்ற ஒரு நிலைமை உருவாக்குகிறது. அந்த ஹியூமர் கிளப்பில் வந்து உங்கள் கூட பேசுனதில் ரொம்ப நன்றி. காமகோடி அவர்கள் வந்து அதே மாதிரி இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் அவர் வந்திருக்கார். இவர்கள்லாம் வந்து என் பேச்சை கேட்டதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏனென்றால் அவர் ஊரில் நான் ஷூட் பண்ணி திப்பராஜபுரத்தில் ஷூட் பண்ண செல்லம்மாங்கிற சீரியலுக்கு தான் பெஸ்ட் டைரக்டர் அவார்டே எனக்கு கிடைச்சிது. அந்த சீரியல் பண்ண ஒரே ஒரு சீரியல் டைரக்ட் பண்ண, அந்த சீரியலுக்கு மயிலாப்பூர் அகாடமி தே கேவ் மீ பெஸ்ட் டைரக்டர் அவார்ட். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஊர், குளம், கோயில், அது எல்லாமே. அந்த கோயிலில் பெர்மிஷன் வாங்கினா இவ படம் தான் கேட்கணும் பெர்மிஷன். எங்கே எடுக்க போகிறேன், போகிறே வர நீ நான் தான். அந்த அந்யோன்யம் இருக்கு பார்த்தா, அதே மாதிரி உலகத்தை எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வாங்கன்னா அது போயிடுது, கொஞ்சம் விலகிடுது. என்ன கணேஷ் எங்கே எடுக்க போகிற நீ? இல்லை சார் நான் கோயில் வாசலில் தான் எடுக்க போகிறேன். உள்ளே போக மாட்டேன். உள்ளே போகல, ஏன்னா அங்கே கேமராலாம் கொண்டு போகக்கூடாது. நான் போக மாட்டேன் சார். வெரி குட், வெளியில் எடுத்துக்கோ. எவ்வளோ உற்சாகமாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் அந்த டைரக்டர் அவார்டு கிடைச்சிது எனக்கு. அவரெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காரு, ரொம்ப பெருமையாக இருக்கு என்று கூறிக்கொண்டு உங்களை பார்த்த அனைவருக்கு என் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இன்னும் கூட கொஞ்சம் பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. கொஞ்சம் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப அற்புதமாக ஹியூமர் கிளப்பில் நிறைய பேசியிருக்கார். ஆனால் இன்றைக்கி பேசினது எதுவுமே இதுக்கு முன்னாடி பேசினது இல்லை. சூப்பராக அழகாக பண்ணியிருக்கார். அதனால் இன்றைக்கி புத்தாண்டு நேரத்தில் ஒரு புது நிகழ்ச்சி, முதல் நிகழ்ச்சி என்பதற்கான
நம்மெல்லாம் இன்னும் பிள்ளையாரை வச்சு தான் பண்ணுவோம், பிள்ளையார் சுழி போட்டு. ஸோ 2017க்கு டெல்லி கணேஷை வச்சு நம்ம பிள்ளையார் சுழி போட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தா அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நிமிஷம். ரொம்ப நன்றி. எனக்கு திருச்சியில் போன வாரம் மீட்டிங்கில் அதே மாதிரி தான் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் மகிழ்ந்து போய், என்ன தான் பேச கூப்பிட்டாங்க, மகிழ்ந்து போய் அந்த ஆர்கனைசர் சொன்னேன், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பணங்காசெல்லாம் அப்புறம் தான் சார், ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான் ரொம்ப முக்கியம்னு கவரை எடுத்துன்னு போயிட்டான். உக்காருங்க ப்ளீஸ். அப்புறம் அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஒரே ஒரு நிமிஷம், அந்த வேஷ்டி விஷயத்தில் நமக்குள்ள ஒரு சமரசத்துக்கு வருவோம். வேற மாதிரி போச்சு. என்ன அடுத்த தடவை நாங்கள் மெயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுவோன்னு வச்சுங்களேன். அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு எங்கேயோ போயிடுச்சு. என்னவோ சொன்னாங்க, அந்த 100 என்ன 40 ரூபாய்க்கு கர்ச்சீப்பே ஆகிடுது, 50 ரூபாய்க்கு கர்ச்சீப் ஆகிடுது. அதனால் யார் யார் பதிவு பண்ணீங்களோ அங்கே போய் நின்று, ஏன்னா இவ்வளோ க்ரௌடு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரும் பஞ்சாயத்து பண்ண முடியாது. தயவு செஞ்சு யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு நாங்கள் நிறையா கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டோம். அவங்க கொண்டு வந்ததே 150 தான் கொண்டு வந்திருக்காங்க. 2 வேஷ்டி கொடுக்க சொல்லியிருக்கோம். நீங்கள் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம்னு வாங்கிட்டு போடாதீங்க. அதனால் அது 100 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒருவேளை நாளைக்கு சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால், ஐ அஷ்யூர் யூ, அடுத்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு பெட்டர் கன்சைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படலாம். அண்டர்லைன் பண்ணுறேன், அப்புறம் ஃபோன் பண்ண வேண்டாம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, பிவி சார் அவர்களுக்கும் டாக்டர் காமகோடி அவர்களுக்கும் டாக்டர் ராணி மீனா முத்தையா அம்மா அவர்களுக்கும், அம்மா ரொம்ப சந்தோஷமா, நீங்கள் வந்தது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் இருந்தது நாங்கள் பெற்ற ஆசீர்வாதம் என்று சொல்லி, டெல்லி கணேஷ் ஐயா அவர்களுக்கும் கடுகு ஐயா அவர்களுக்கும், எங்களை ஸ்பான்சர் செய்யக்கூடிய லாங்கார் இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் அண்ட் சூப்பர் ஆட்டோ ஃபோர்ஜஸ் அண்ட் ராம்ராஜ் காட்டன் போன்ற நிறுவனங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி தேசிய கீதத்தோடு நிறைவு பெறுகிறது.